பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்து நமக்கு கீழ்ப்படிவதற்காக இரண்டே கற்பனைகளை தான் நமக்கு புதிய ஏற்பாட்டில் கொடுத்திருக்கிறாரு. இது நீங்க மத்திய 22வது அதிகாரத்துல 36 39 வசனங்கள்ல வாசிக்க முடியும். முதலாவது கற்பனை உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு, உன் முழு மனதோடு, உன் முழு வலிமையோடு, முழு சிந்தையோடு உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ அன்பா இருக்க வேண்டும். இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை உன்னில் நீ அன்பா இருக்கிறது போல பிறன் மேலும் அன்பா இருக்கணும் அப்படின்றத கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. நம்ம எல்லோருமே இயேசு கிறிஸ்துவ அன்பு செய்கிற பிள்ளைகள் தான். அதுல சந்தேகம் எதுவும் இல்லை. நம்ம கர்த்தரை அன்பு செய்கிறோம். பட் கர்த்தருடைய பிள்ளைகளையும் நம்ம எப்படி அன்பு செய்யணுன்றதை அவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. ஸோ நம்ம எல்லாரையும் அன்பு செய்கிற பிள்ளைகள் தான். பட் என்ன டிகிரியில் அன்பு செய்கிறோம் அப்படின்றத நம்மை நாமே நிதானிக்கிறவர்களாக இருப்போம். நமக்கு ஈக்குவலா அன்பு செய்கிறோமா, இல்லை நம்மளோட கம்மியா அன்பு செய்கிறோமா அப்படின்றத நம்மை நாமே நிதானிக்கிறவர்களாக இருப்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். பிலிப்பியன்ஸ் 2:3. ஒன்றையும் வாதினாவது வீண் பெருமையினாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ண கடவீர்கள். ஸோ நம்ம எப்படி மற்றவங்களை ட்ரீட் பண்ணணுமா ஸோ நம்ம ஒருவரை ஒருவர் அப்படின்னா பைபிளில் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் எப்பப்பெல்லாம் வாசிக்கிறீங்களோ இது குறிப்பாக விசுவாசத்தோடு இருக்கிற சகோதர சகோதரிகளை தான் ஒருவரை ஒருவர். புறஜாதிகளை பற்றி பேசும் பொழுது புறம்பே இருக்கிறவர்கள் புறஜாதிகள் அப்படின்ற வார்த்தைகளை தான் கர்த்தர் பயன்படுத்தி இருப்பார். பட் ஒருவரை ஒருவர் இல்லை ஒருவருக்கொருவர் அப்படின்னு சொல்லும் பொழுதெல்லாம் சபைக்குள்ளார இல்லை சத்தியம் அறிந்த பிள்ளைகளை விசுவாசிகளை பேசும் பொழுதுதான் கர்த்தர் இங்க ஒருவரை ஒருவர்னு எழுதியிருக்கிறார். இப்ப நம்ம ஒருவரை ஒருவர் எப்படி ட்ரீட் பண்ணணும்னு சொல்லி கர்த்தர் சொல்லாரு. தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ண கடவீர்கள் அப்படின்னு சொன்னாக்க என்ன அர்த்தம் கவுண்ட் அதர்ஸ் மோர் சிக்னிஃபிகண்ட் தேன் யுவர் செல்ஃப்ஸ். அப்போ எதையுமே வாதினால ஒரு வாதத்தினால ஆர்கியூமெண்ட் சேக்ல செய்யக்கூடாது அப்படிங்கிறாரு. வீண் பெருமையினால செல்ஃபிஷ் ஆம்பிஷன் இருக்கக்கூடாது, கன்சீட் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. மனத்தாழ்மையினாலே ஹம்பிளா இருக்கணுன்றதான் கர்த்தருடைய சுத்தமா இருக்கிறது. ஸோ இதுக்கு பெட்டர் நம்மளை விட மற்றவங்கள நம்மளை காட்டிலும் மேன்மை உள்ளவர்களா என்னணும்னு சொன்னா இந்த இரண்டாம் கற்பனையை கீழ்ப்படுகிறது மிகவும் சுலபமா இருக்கணுன்றது தான் ஆவியானவர் நம்மிடம் விரும்புகிறார். பட் கேவியேட் என்னன்னு சொன்னாக்க நம்ம எல்லாரையும் அன்பு செய்யணும். எப்படி அன்பு செய்யணுமா ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். நம்மை விட அதிகமா மேன்மையானவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள நினைக்கணும். நம்மளோட அவங்க தாழ்ந்தவங்க ஏதாவது ஒரு விதத்துல என்னைய காட்டிலும் ஏன் அளவுக்கு அவங்களுக்கு அறிவு இல்லை, ஏன் அளவுக்கு அவங்களுக்கு படிப்பு இல்லை, இல்லை ஏன் அளவுக்கு அவங்களுக்கு ஸ்டேட்டஸ் இல்லை, சம்பாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஏதாவது உலகப்பூர்வமான ஒரு கிரைட்டீரியா நமக்குள்ளார இருக்குதா அப்படின்றத யோசிச்சு பார்க்கலாம். எல்லாரையுமே ஈக்குவலா ட்ரீட் பண்றோமா? ஏழை பணக்காரன் படித்தவன் படிக்காதவன் யாரா இருந்தாலும் எல்லாரையுமே நம்ம ஈக்குவலா ட்ரீட் பண்றோமா? நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா இருப்போம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கலாம். ரோமன்ஸ் 12:10. சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். ஆமென். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். இங்க ஒருவர் மேல் ஒருவர் அப்படின்னு சொல்லி எழுதி இருக்குது இல்லைங்களா? ரோமர்ல 12:10 ஒருவர் மேல் ஒருவர்னு எழுதி இருக்கு. பிலிப்பியர் 2:3 வாசித்தோம் ஒருவரை ஒருவர் அப்படின்ற வார்த்தை. ஸோ இது சபைக்குள்ளார இருக்கிற சகோதர சகோதரிகள் குறிக்கிறதா சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதுல ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். ஸோ நம்ம கனம் பண்றதுல என்ன செய்யணுமா? ஒருவருக்கொருவர் முந்திக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அப்ப அதே போல மற்றவர்களை குறிப்பா சபையில இருக்கிற சகோதர சகோதரிகளா ஒருவர் ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள் அப்படின்னு கர்த்தர் நமக்கு பேசி இருக்கிறார். அப்படின்னா எல்லாத்தையுமே நம்மளை விட மற்றவங்களை மேன்மையானவர்களா நம்ம எண்ணிக்கொண்டுதான் இருக்கிறோமா? கனம் பண்ணுகிறதுல முந்திக் கொள்கிறோமா அப்படின்றத நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா இருப்போம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிக்கலாம். எபேசியன்ஸ் 5:21.
தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். ஆமென். தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்பணிந்திருங்கள் என்று எழுதியிருக்கிறது இல்லைங்களா? அப்ப தெய்வ பயத்தோட அப்படின்னு சொன்னாக்க வசனத்திற்கு பயப்படுகிற பயம். அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படியணும்னா ஒருத்தர் என்ன சொன்னாலும் நான் கீழ்ப்படியணுமா அப்படின்ற ஒரு கேள்வியை நீங்க கேட்டு பார்க்கலாம். இப்ப எனக்கு ஒரு சகோதரன் சகோதரி இருக்கும் பொழுது அவங்க என்ன சொன்னாலும் அதுக்கு நான் இணங்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாக்க வசனத்தின்படி என்ன சொன்னாலும் நம்ம அதற்கு இணங்கிதான் வந்துட்டு போகணும். வசனத்தின்படி ஒருவர் என்ன சொன்னாலும் அதற்கு இணங்கி போகணும். அதனாலதான் வந்துட்டு தெய்வ பயத்தோடன்ற வார்த்தையை கர்த்தர் ஆட் பண்ணியிருக்கிறார். தெய்வ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள், ராஜாவுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ராஜாவுக்கு கீழ்ப்படிந்துதான் இருந்தாங்க. பட் ஒரு நாள் ராஜா ஒரு சிலையை வழிபடணும்னு சொல்லும் பொழுது இவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் தெய்வ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோட வந்துட்டு ஆண்டவர் சொன்ன கட்டளைகளின்படி யாராவது நமக்கு சொல்லும் பொழுது நம்ம ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்துதான் வந்துட்டு இருக்கணும். இப்படி இருக்கிற சகோதர சகோதரிகளை வந்துட்டு கனம் பண்ணுவதிலே முந்திக் கொள்ளுங்கள்னு சொல்லியிருக்கிறாரு. இப்படித்தான் நம்ம வந்துட்டு அந்த இரண்டாவது பிரமாணத்தை, அதுல முதலாவது பிரமாணத்துக்கு ஈக்குவலா இருக்கிற அந்த இரண்டாவது கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படிய முடியும். உன்னை நீ நேசிப்பது போல பிறனையும் நேசின்றது நமக்கு நல்லாவே தெரியும். இதற்கு பேர் ராஜரிக பிரமாணம், சுயாதீன பிரமாணம் அப்படின்னு எல்லாம் வேதம் வந்துட்டு சொல்லுது. ஸோ கிறிஸ்துவின் பிரமாணம், ராஜரீக பிரமாணம், சுயாதீன பிரமாணம் அப்படின்னு சொல்லப்படுற உன்னை நீ நேசிப்பது போல பிறனையும் நேசிக்கணும். எப்படி நேசிக்கணும்? ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். இல்ல எப்பொழுதுமே வந்துட்டு எனக்கு ஈக்குவலா இருந்தா எனக்கு ஓகே, என்னோட தாழ்ந்து இருந்தா எனக்கு ஓகே, இல்ல என்னை விட அவங்க ஏதாவது ஒரு காரியத்துல உயர்ந்து இருந்துட்டாக்க நான் எப்படி வந்துட்டு ட்ரீட் பண்றேன் அப்படின்றதையும் நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா வந்துட்டு இருப்போம். கலாத்தியர் 5:26 வசனம் வாசிக்கலாம். Galatians 5:26. வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரில் ஒருவர் கோபம் ஊட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்கப்படுவோம். ஆமென். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபம் ஊட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவும். ஸோ இப்போ ஒருத்தர் மேல பொறாமை இருக்கக்கூடாது. கவனிச்சு பாருங்க, ஒருவரை ஒருவர், ஒருவர் மேல் ஒருவர் அப்படின்ற வார்த்தைகள்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது குறிப்பா வந்துட்டு ஆவிக்குரிய பிள்ளைகள் நடுவுல இருக்கிற வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் கர்த்தர் எழுதியிருக்கிறார். வீண் புகழ்ச்சியை எந்த காரியத்திலும் விரும்பக்கூடாது. இது என்னால ஆச்சு அப்படின்ற மாதிரி வீண் புகழ்ச்சியை வந்துட்டு, ஏன்னா மனுஷராலே வரும் கணம் நமக்கு முக்கியம் அல்ல, தேவனாலே வருகிற கணம் தான் வந்துட்டு முக்கியமானது. மனுஷரால் பிறக்கும் அந்த கணம் வந்துட்டு இது கண்ணியை தான் வந்துட்டு உண்டாக்கும். அதனால மனுஷரால் வந்துட்டு வரும் கணம் நமக்கு அவசியம் இல்லை. தேவனாலே வருகிற கணம் நியாய தீர்ப்பு நாள் அன்னைக்கு வந்துட்டு அது கீழ்ப்படுகிற பிள்ளைகள் எல்லோருக்குமே தேவனாலே கணம் உண்டாகும். பட் வீண் புகழ்ச்சியை விரும்பக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாரு. ஒருவரை ஒருவர் கோபம் ஊட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவும். ஸோ எந்த காரியத்திலையும் இது நான் செஞ்சேன் அப்படின்ற எண்ணம் இருக்கக்கூடாது. இவன் சுவிசேஷம் அறிவிக்கிற காரியத்துல கூட நான் சுவிசேஷம் அறிவித்ததுனாலதான் இவங்க ஏத்துக்கிட்டாங்க, இல்ல இது வந்துட்டு நான் கூட்டிட்டு வந்த ஆத்மா அப்படின்ற எண்ணமும் நமக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு ஆத்மாவும் கர்த்தருடையது என்று வேதம் சொல்கிறது. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது, தங்கமும் என்னுடையதுதான், வெள்ளியும் என்னுடையதான், வந்துட்டு ஒவ்வொரு ஆத்மாவும் வந்துட்டு என்னுடையதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அப்படி இருக்கிறப்ப எல்லாருமே, ஒவ்வொரு ஆத்மாவும், சபையில இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் கர்த்தருக்கு சொந்தமானது. விளையை செய்கிறவர் தேவன் தான் என்று எழுதியிருக்கிறது. இதுல ஒருவருமே பெருமை பாராட்ட முடியாது. நானோ நீங்களோ யாருமே ஒருவருமே இது நான் சுவிசேஷம் அறிவித்ததுனாலதான் இவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லி வீண் புகழ்ச்சிய எந்த காரியத்திலையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு யோசிக்கிறதுக்கு நமக்கு பைபிள்ல இடமே கிடையாது. அதுபோல ஒருவரை ஒருவர் கோபம் மூட்டாமலும் வந்துட்டு இருக்கணும். ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்கணும். ஸோ இந்த பொறாமை வந்துட்டு இது தேவையில்லாத தவறான ஒரு வைராக்கியமா இருக்குது. இந்த தவறான வைராக்கியம் இருக்கும் பொழுது சகல துர்குணங்களும் அங்கே உண்டு என்றும் வேதம் சொல்கிறது. ஸோ நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புறாரு. வீண் பெருமை இருக்கக்கூடாது, வீண் புகழ்ச்சி இருக்கக்கூடாது, மனத்தாழ்மையோட வந்துட்டு இருக்கணும், ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படிந்து இருக்கணும், ஒருவருக்கொருவர் கனம் பண்ணுகிறதுல முந்திக் கொள்ளணும், வந்துட்டு ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். இப்படிதான் நம்ம கிறிஸ்துவின் பிரமாணத்தையே நிறைவேற்ற முடியும். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், லூக்கா 6:26 வாசிக்கலாம். லூக் 6:26. எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும்போது உங்களுக்கு ஐயோ, அவர்கள் பிதாக்கள் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். ஆமென். எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும்போது
உங்களுக்கு ஐயோ என்று எழுதியிருக்கு. எல்லா மனுஷரும் அப்படின்னு சொன்னாக்க, இங்க வந்துட்டு சபையை மட்டும் கர்த்தர் வந்துட்டு பேசல. சபைக்குள்ளார சாட்சியா இருந்தா அது நல்ல காரியம் தான் வந்துட்டு. இப்ப ஆதி சபைகள்ல வந்துட்டு பவுலை குறித்த சாட்சி வந்துட்டு எல்லா சீஷர்கள் மத்தியில இருந்துச்சு. பேதுருவை குறித்த சாட்சி எல்லா சீஷர்கள் மத்தியிலையும் வந்துட்டு இருந்துச்சு. பேதுருவா அவர் நல்ல சகோதரன், எங்களை நல்லா வழி நடத்துறாரு, பவுலா அவர் நல்ல சகோதரங்களை நல்லா வழி நடத்துறாருன்னு சொல்லி இவர்களை குறித்த சாட்சி சபைக்குள்ளார வந்துட்டு இருந்துச்சு. பட் இந்த வசனத்துல வந்துட்டு சபையை பத்தி மட்டும் கர்த்தர் பேசல, எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும் பொழுது அப்படின்னா சபைக்கு வெளியிலையும் சரி சபைக்குள்ளாரையும் வந்துட்டு சரி எல்லா மனுஷரும் புகழ்ச்சியாய் பேசும் பொழுது உங்களுக்கு ஐயோ என்று எழுதியிருக்கிறது. வேணா ஒரு சில பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வந்துட்டு நீங்க யோசிச்சு பாருங்க. பொலிட்டிக்கல் லீடர்ஸ், ஈவன் ஒரு சில ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸையும் இதுல கம்பேர் பண்ணி பாருங்க. வந்துட்டு அவங்க பிரதம மந்திரியா இருக்கலாம், இல்ல சீஃப் மினிஸ்டரா வந்துட்டு இருக்கலாம். எல்லாருமே புகழக்கூடிய வாய்ப்பு வந்துட்டு ஒருவருக்கு இருந்தாக்க நித்திய ஜீவனுக்குள்ளார போக முடியாது. எங்கேயாவது ஒரு இடத்துல நிந்தையை அனுபவிச்சுதான் வந்துட்டு ஆகணும். நித்திய ஜீவனுக்கு போகணும்னு சொன்னா இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், இந்த உலகத்தை நான் ஜெயித்தேன்னு இயேசு கிறிஸ்து சொல்றார். இப்ப பவுல் வந்துட்டு மனம் மாறிய பொழுது பாத்தீங்கன்னா யூதர்கள் மத்தியில பவுலுக்கு ரொம்ப கெட்ட பேர் வந்துட்டு உண்டாச்சு. பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர்கள் இவர்கள் மத்தியில வந்துட்டு பவுலுக்கு வந்துட்டு ரொம்ப கெட்ட பேர் உண்டாச்சு. நான் பிரதான ஆசிரியர்ன்ட்டு இருந்து கடிதங்கள்லாம் வாங்கிட்டு போய் தான் வந்துட்டு யூதர்களை, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற கிறிஸ்தவர்களை வந்துட்டு துன்பப்படுத்தலான்ட்டு லெட்டர்லாம் வாங்கிட்டு போறான். அவன் மனம் திரும்பின பிறகு அவனை ஆரம்பத்துல யார் சப்போர்ட் பண்ணாங்களோ அவர்கள் எல்லோருமே அவனை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லா மனுஷர்ட்டையும் நல்ல பேர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப நாமளும் மனம் திரும்பின நாட்கள் நமக்கு நல்லாவே வந்துட்டு தெரியும். நம்ம வந்துட்டு கள்ள கிறிஸ்தவர்கள் மத்தியில நிறைய கெட்ட பேர் வாங்கியிருப்போம், நிறைய திட்டுகள் வந்துட்டு இன்னைக்கு வாங்கிக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கிறோம். எல்லா மனுஷரும் புகழ்ச்சியாய் பேசும் பொழுது ஐயோன்னு கர்த்தர் சொல்றாரு. குறிப்பா கள்ள தீர்க்க தரிசிகளுக்கும் இது நடக்கும்னு சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற பெரிய கள்ள தீர்க்க தரிசிகளை யோசிச்சு பாருங்க, இல்ல உலக அளவுல வந்துட்டு இருக்கிற கள்ள தீர்க்க தரிசிகளும் யோசிச்சு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், போப், ரோமன் கத்தோலிக்க சபைக்கு வந்துட்டு போப் ஆண்டவர்னு ஒருத்தன் இருக்கிறான் இல்லைங்களா? அவனை வந்துட்டு ரோமன் கத்தோலிக்க மக்கள் அனைவருமே வந்துட்டு புகழ்ச்சியா தான் பேசுவாங்க. பட் அவனை பத்தி பர்சனலா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவன் எந்த ஊருக்காரன்னு சொல்லி கேட்டா கூட அந்த அளவுக்கு கூட ஒரு அடிப்படை டீட்டெயில்ஸ் கூட அவங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் வந்துட்டு போப் தவறாவரம் பெற்றவர், அவர் ஒரு புனிதர் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு எல்லா மனிதர்களும் வந்துட்டு புகழ்ச்சியா பேசுவாங்க. அவனை குறித்து நாட்டு தலைவர்கள் கூட புகழ்ச்சியா தான் வந்துட்டு பேசுவாங்க. பட் ஆனா கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கறது வந்துட்டு வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும், ஒருவருக்கு ஒருவர் கோபம் ஊட்டாமலும், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவும். ஸோ கர்த்தரை நம்ம இப்படிதான் வந்துட்டு பிரியப்படுத்த முடியும். ஸோ மனிதரால் வருகிற அந்த புகழ்ச்சி நமக்கு தேவையில்லைன்னு சொல்லி சொல்றாரு. அந்த இரண்டாவது பிரமாணத்தை, கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு இது எல்லாமே நமக்கு ரொம்ப தேவையான வசனங்களா இருக்குது. நான் பிராக்டிக்கலா உன்னை நீ நேசிப்பது போல பிறனை நேசி அப்படின்னு சொன்னாக்க நீங்க உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா எதையுமே கேட்கவே கூடாதுங்க. உங்களுடைய ஜெபத்துல கூட நீங்க உங்க குடும்பத்துக்கு ஒரு மாதிரியும் மற்ற குடும்பத்துக்கு வேற மாதிரியும் ஜெபிக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை. எனக்கும் அதே தான். நான் வந்துட்டு என் பிள்ளைங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா ஒரு காரியத்தை வந்துட்டு கேட்டுட்டு மற்ற பிள்ளைகளுக்கு நான் கம்மியா ஜெபிக்கிறதுக்கும் எனக்கு அதிகாரம் கிடையாது. ஸோ எல்லாருக்குமே ஈவன் ஆவிக்குரிய வரங்கள் கேட்பது கூட வந்துட்டு நம்ம ஈக்குவலா தான் வந்துட்டு கேட்கணும். ஆண்டவரே எல்லாருக்கும் இந்த வரங்களை கொடுங்க, தீர்க்க தரிசன வரங்களையோ இல்ல வந்துட்டு நம்ம சுகமாக்குகிற வரங்களையோ, ஆவிக்குரிய வரங்களா இருக்கட்டும், ஆவியின் கனிகளை பத்தி நம்ம ஜெபிக்கிறதா இருக்கட்டும், சபை முழுவதும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஏன்னா உடம்பு முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் முழுவதும் வந்துட்டு பக்தி விருத்தி அடைந்ததா வந்துட்டு இருக்கணும். ஈவன் ஜெபங்களையும் கேர்ஃபுல்லா வந்துட்டு யோசிச்சு பாருங்க. உங்க குடும்பத்துக்கு கேட்கிற காரியத்தை தான் மற்ற குடும்பத்துக்கும் கேட்குறீங்களா? அது மாம்சத்துக்குரிய ஆசீர்வாதமா இருக்கட்டும், உலகத்தின் ஆசீர்வாதமா இருக்கட்டும், அல்லது ஆவிக்குரிய ஆசீர்வாதமா வந்துட்டு இருக்கட்டும், ஈக்குவலா ஜெபிக்கிறீங்களா அப்படின்றத நம்மளை நாமளே நிதானிச்சு வந்துட்டு பார்க்கலாம். ஏன்னா கர்த்தர் அதான் சொல்றாரு, உன்னை நீ நேசிப்பது போல பிறனை நேசின்ட்டாரு. அப்ப நம்மளுக்கு எதுவுமே எக்ஸ்ட்ரா வந்துட்டு இவன் ஜெபத்துல கூட கேட்கறதுக்கு வந்துட்டு வாய்ப்பு கிடையாது. உங்களுக்கு நீங்க ஜெபத்துல 9 வரங்களை கேட்கறீங்களா? அப்போ உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கும் 9 வரங்களை நீங்க கேட்கணும். உங்களுக்கு ஆவியின் 9 வந்துட்டு ஆவியின் கனியை நீங்க கேட்டுக்கிறீங்களா? அப்ப சகோதர சகோதரிகள் எல்லாருக்குமே ஆவியின் 9 கனிகள் வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர்ட்ட வந்துட்டு கேட்கிற பிள்ளைகளா இருக்கணும். நமக்கு மட்டும் நம்மளை மட்டும் ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணிக்கிறதுக்கு ஈவன் ஜெபத்துல கூட வந்துட்டு ஆவியானவர் நம்மள அனுமதிக்க மாட்டார். அப்படி ஏது ஜெபம் வந்துட்டு இருக்குதா? இருந்துச்சுன்னு சொன்னா அதை நம்ம மாத்திக்குவோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 John 2:16.
ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். ஆமென். மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். கர்த்தர் உலகத்தை வந்துட்டு படைச்சாரு இல்லைங்களா? பட் சாத்தானால வந்துட்டு மனுஷன் இச்சைக்குள்ளார வந்துட்டு விழுந்தான். அந்த பழத்தை சாப்பிடாதேன்னு சொல்லி சொன்னாரு. பட் சாத்தா வந்துட்டு ஏவி விட்டா வந்துட்டு அதுக்கு பிறகுதான் ஏவாள் அந்த பழத்தை பார்க்கும் பொழுது எப்படி இருந்துச்சா? அது இச்சிக்கத்தக்க ஒரு பழமா இருந்தது. சோ மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமை, இச்சையினாலதான் இந்த பூமியில வந்துட்டு பாவம் உண்டாச்சுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அதனாலதான் இச்சையடக்கம் என்கிற ஆவியின் கனியை வந்துட்டு கர்த்தர் கடைசியா மேற்கொள்ள வேண்டிய வந்துட்டு ஒரு ஆவியின் கனியா வந்துட்டு வச்சிருக்கிறார். கடைசியா அந்த இச்சைன்ற ஒரு காரியத்தை மேற்கொள்ளும் பொழுதுதான் ஆவியின் கனியில வந்துட்டு முழுமை அடைகிறோம். கலாத்தியர் 5:22-23 நம்ம என்னென்ன கனிகளை பத்தி வாசிக்கிறோம்? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். அந்த இச்சையடக்கம்ன்ற அந்த கடைசியான ஆவியின் கனியை உடைய பிள்ளைகளா வந்துட்டு இருக்கணும். அப்படி இருந்தாதான் ஆவியின் கனியை நமக்குள்ளார வந்துட்டு முழுமை அடையுது. அதான் பாவங்கள்ல வந்துட்டு லிஸ்ட் பண்ணும் பொழுது மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும் என்று எழுதி இருக்கிறது வந்துட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு முதல் சோதனையே வந்துட்டு இந்த சாப்பாட்டுக்குரிய ஒரு விஷயத்தை வச்சுதான். எப்படி ஆதியில வந்துட்டு ஆதாம் இந்த பழத்தை சாப்பிட்டுதான் வந்துட்டு அவன் ஏமாந்து போனா, பாவத்துல விழுந்தான். இயேசு கிறிஸ்துவுக்கு முதல் சோதனை வந்துட்டு எப்படி? அவர் 40 நாள் வந்துட்டு உபவாசம் இருந்து பசியா இருக்கும் பொழுது வந்துட்டு இந்த கல்லுகளை அப்பமாக்கி நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சாத்தான் வந்துட்டு சோதிக்கிறான். ஸோ ஒரு இச்சையை தான் வந்துட்டு அவன் தூண்டுறான். அதே போல இந்த பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களையும் கொடுப்பேன்னு சொல்லிட்டு இந்த ஜீவனத்தின் பெருமையை பத்தி வந்துட்டு அவன் வந்துட்டு ஸோ இந்த மாதிரி இச்சைக்குரிய காரியங்கள், ஜீவனத்தின் பெருமைக்குரிய காரியங்கள், இதை வச்சுதான் சாத்தானுடைய சோதனைகள் வந்துட்டு இருந்துச்சு. பட் அதை கர்த்தர் ஜெயித்தது வசனத்தினாலதான் வந்துட்டு ஜெயித்தாரு. அப்படின்னாக்க மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது எல்லாத்தையுமே வந்துட்டு மேற்கொள்கிற பிள்ளைகளா வந்துட்டு நம்ம இருக்கணும். மேற்கொண்டு வந்துட்டு நம்மளை எப்படி நேசிக்கிறோமோ அதே போல வந்துட்டு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லோரையுமே ஈக்குவலா நேசிக்கிறதுக்கு பழகணும். இப்போ எனக்கு ஒரு காரியம் தேவைன்னா அது எல்லாருக்குமே தேவைதான். இப்போ எனக்கு சாப்பாடு தேவைன்னா எல்லாருக்குமே சாப்பாடு தேவை. ஸோ எனக்கு ட்ரெஸ் தேவைன்னா எல்லாருக்குமே அது தேவை. அப்படின்னாக்க அந்த தேவைகள் அவரவருடைய தேவையை வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு சந்திக்கணும்னு சொல்லி அவர்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளா வந்துட்டு இருக்கணும். சகோதர சகோதரியோட வந்துட்டு நம்மை போலவே நேசிக்க தெரிந்த பிள்ளைகளா வந்துட்டு இருக்கணும். யாக்கோபு 3:5 வாசிக்கலாம். ஜேம்ஸ் 3:5. அப்படியே நாவானதும் சிறிய அவயமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. ஆமென். அப்படியே நாவானதும் சிறிய அவயமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும். ஸோ நாக்கு வந்துட்டு பெருமையானவைகளை தான் வழக்கமாவே பேசும். ஏன்னா நாவை அடக்க ஒருவனாலும் கூடாதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பட் நம்முடைய இருதய சிந்தனைகளை சீர்தூக்கி பார்க்க முடியும். உங்களுடைய இருதயத்தை நீங்க ப்ராப்பரா கர்த்தருக்குள்ளார கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய நாக்கு நீங்க விரும்புறதை தான் பேசும். உங்களுடைய இருதயத்தை நீங்க கர்த்தருக்குள்ளார கண்ட்ரோல் பண்ணலன்னு சொன்னாக்க நீங்க விரும்பாத காரியத்தை மட்டும்தான் நாக்கு வந்துட்டு பேசும். நீங்க பேசக்கூடாதுன்னு நினைப்பீங்க, ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதுன்னு நினைப்பீங்க, ஆனா அந்த வார்த்தையை தான் சொல்லுவீங்க. இதுக்கு அடிப்படை வந்துட்டு அந்த இருதய சிந்தனைகள். அந்த இருதய சிந்தனைகள்ல வந்துட்டு எந்த ஒரு தேவையில்லாத சிந்தனைகளையும், கீழ்ப்படியாமையின் எண்ணங்கள் எதுவா இருந்தாலும் அதை இயேசு கிறிஸ்துவுக்கு சிறைப்படுத்துகிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். இதுதான் கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. ஸோ இன்கேஸ் அதை நம்ம செய்யல, இருதய சிந்தனைகளை வந்துட்டு கர்த்தருடைய வசனங்களை கொண்டு நம்ம ஆளாமல் போனோம்னு சொன்னாக்க நாவானது சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை வந்துட்டு பேசும். அது சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்துகிறதுன்னு சொல்ற மாதிரி ஒரு சின்ன வார்த்தையினால ஒரு பெரிய சண்டையை வந்துட்டு உண்டாயிரும். கண்டிப்பா அதெல்லாம் நம்ம அனுபவப்பட்டிருக்கோம்னு சொல்லி நினைக்கிறேன். கணவன் மனைவி பேசும் பொழுதோ இல்லை வந்துட்டு குடும்பத்துல எங்கிட்டாவது பேசும் பொழுது, ஆபீஸ்ல பேசும் பொழுது தேவையில்லாத வார்த்தைகள் மூலமா ஒரு பெரிய சண்டைகள் வந்த அனுபவங்கள்லாம் நமக்கு நிச்சயமாவே வந்துட்டு இருக்கும். பட் இதெல்லாம் கரெக்டா இருக்கணும். இந்த வீண் பெருமை இல்லாம, வீண் புகழ்ச்சி வந்துட்டு இல்லாம, மனத்தாழ்மையோடு வந்துட்டு கர்த்தரை அன்பு செய்யணும். நம்ம சகோதர சகோதரிகளுக்கு வந்துட்டு ஒருவர் மேல் ஒருவர் வந்துட்டு அன்பா இருக்கணும். ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருக்கணும். கனம் பண்ணுகிறதுல முந்திக் கொள்ளணும். நம்மை விட வந்துட்டு மற்றவர்களை வந்துட்டு மேன்மை உள்ளவர்களா எண்ணணும். அப்படின்னு சொன்னாக்கா அடிப்படையில் வந்துட்டு நம்முடைய இருதய சிந்தனைகள் வந்துட்டு கர்த்தருக்கு ஏற்றார் போல வந்துட்டு இருக்கணும். நம்முடைய ஜெபமும் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்த ஜெபமா வந்துட்டு இருக்கணும். எபேசியர் 2:8 வசனங்கள் 8 முதல் 9 வரை வாசிக்கலாம்.
Ephesians chapter 2 verses 8 to 9. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் மேன்மை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஆமென். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டுதான் ரட்சிக்கப்பட்டீர்கள் இல்லைங்களா? இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. சோ கிருபையினால விசுவாசத்தை கொண்டுதான் நம்ம ரட்சிக்கப்படுறோம். அப்ப இது இலவச ஈவுன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. சோ நம்முடைய கிரியைகள்னால நம்ம ரட்சிக்கப்படுறது கிடையாது. ஆனா அடுத்து தொடர்ந்து நீங்க வசனங்களை படிச்சு பாத்தீங்கன்னா கிரியை வந்துட்டு அவசியம்தான். கிரியை செய்யறதுக்கு கர்த்தர் வந்துட்டு நம்மளை ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று நம்ம அறியணும். சோ கிரியை இல்லைன்னாக்க விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். ஆனா கிரியையினால நம்ம ரட்சிக்கப்படுறது கிடையாது. விசுவாசத்தின் மூலமா தான் உங்களுக்கு ரட்சிப்பு. பட் கிரியைக்கு பலன் இருக்குது. ரட்சிப்புன்றது விசுவாசத்துக்கு, பட் அவனுடைய கிரியைக்கு தக்க பலனை வந்துட்டு நான் அழிக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. சோ கிரியை அதிகமா சேர்ந்தா 5 ஊருக்கு ராஜாவா இருக்கலாம். கிரியை கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுன்னு சொன்னாக்க 2 ஊருக்கு ராஜாவா இருக்கலாம். ஏன்னா உள்ளவன் எவனும் அவனுக்கு கொடுக்கப்படும்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். ஏன் ஒரு சிலருக்கு 1 தாலந்து, ஒரு சிலருக்கு 2 தாலந்து, ஒரு சிலருக்கு 5 தாலந்து இருக்கு? கர்த்தர் எல்லாருக்குமே ஈக்குவலா வந்துட்டு 5 தாலந்து கொடுக்கலாமே. உள்ளவனுக்கு கொடுக்கப்படும்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இல்லாதவனுக்கு உள்ளதும் வந்துட்டு எடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறார். சோ 1 தாலந்து கொடுத்து அதை பயன்படுத்தினா அது 2ஆ மாறும். 2 பயன்படுத்தும் பொழுது அது 3, 4, 5ன்னு சொல்லி அந்த தாளந்துகளுடைய எண்ணிக்கை வந்துட்டு பெருகும். இன்னைக்குமே கர்த்தர் நமக்கு ஒரு 4 வசனங்களை வெளிப்படுத்தி இருக்கிறாரா? அந்த 4 வசனங்களுக்கு உண்மையாக கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சோம்னு சொன்னாக்க பிறகு 10 வசனங்கள் வெளிப்படும். சோ கர்த்தர் நமக்கு தெளிவாவே வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு, உள்ளவனுக்கு கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாரு இல்லைங்களா? இப்போ ஒரு சிலருக்கு ஒரு சந்தேகம் கூட இருக்கலாம், ஏன் நான் வந்துட்டு என்னுடைய இருதயத்துல வசனங்கள் தங்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு சந்தேகம் கூட இருக்கலாம். விதை விதைக்கிற ஓமையில வந்துட்டு கவனிச்சு பாத்தீங்கன்னாக்க அந்த விதை வந்துட்டு நல்ல நிலத்துல விழுகும் பொழுது 30, 60, 100 பலன் கொடுக்குது. பட் அது வந்துட்டு பாறையில விழுந்துச்சுன்னு சொன்னாக்க பலன் கொடுக்காது. முள்ளுள்ள இடங்கள்ல வந்துட்டு இருந்துச்சுன்னு சொன்னாக்க உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் பலவித சிற்றின்பங்களும் இச்சைகளும் இது அந்த விதையை வந்துட்டு நெருக்கி போடும், வசனத்தையே நெருக்கி போடும். சோ முக்கியமான காரியம் வந்துட்டு உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், பலவித சிற்றின்பங்கள், உலக இச்சைகள் இவைகளுக்கு இடம் கொடுத்தோம்னு சொன்னா வசனத்தையே சாத்தான் தூக்கிட்டு போயிடுவான். இது எதுக்குமே இடம் கொடுக்காம உலகத்தின் இச்சைகள், உலகத்தின் கவலைகள் இது எதுக்குமே இடம் கொடுக்காம தெரிஞ்ச 4 வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சா கர்த்தர் இன்னும் 4 வசனத்தை சொல்லி கொடுப்பார். உங்களுக்கு ஒரு 8 வசனம் 10 வசனம்னு சொல்லி கர்த்தர் சொல்லி கொடுப்பார். அந்த வசனங்களுக்கு உண்மையா இருந்த கீழ்ப்படிஞ்சாக்க இருதயத்துல 20 வசனங்கள் எழுதி வைப்பார். தொடர்ந்து கீழ்ப்படிய தொடர்ந்து 50 வசனங்கள், 100 வசனங்கள், 200 வசனங்கள், 500, 1000ன்னு சொல்லி 31,000 வசனம் இருக்குது. சோ 31,000 வசனங்களுக்கும் நம்ம கீழ்ப்படியுமாறு கர்த்தர் வந்துட்டு நம்மளை பலப்படுத்துகிற தேவனா வந்துட்டு இருக்கிறார். பட் இல்ல பிரதர், நான் பைபிள் நிறைய படிக்கிறேன் ஆனாலும் எனக்கு தங்க மாட்டேங்குதுன்னு சொன்னா அப்ப எங்கேயோ நம்ம இடம் கொடுக்குறோம். ஒண்ணு நம்ம வந்துட்டு உலகத்தின் இச்சைகளுக்கு அந்த காரியங்களுக்கு இடம் கொடுக்குறோம், அப்படி இல்லைன்னா தெரிந்த வசனங்களுக்கு கீழ்ப்படியாம வந்துட்டு இருப்போம். ஏன்னா நம்ம கீழ்ப்படியலன்னு சொன்னாக்க உள்ளதும் எடுக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது இல்லைங்களா? அப்ப இருக்கிற வசனம் வந்துட்டு ஒரு சிலருக்கு மறந்து போன அந்த சிச்சுவேஷன்ஸே வந்துட்டு பார்த்துருக்கிறோம் இல்லைங்களா? அதனால வந்துட்டு இது நம்முடைய கிரியைகளினால் உண்டாகிறது கிடையாது. இது விசுவாசத்தினால, விசுவாசம் இருக்கிற இடத்துல கீழ்ப்படிதலும் கிரியையும் ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு நடக்கும். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 7 வரை வாசிக்கலாம். 1 Corinthians 3rd chapter verses 6 to 7. நான் நடுவேன், அப்பல்லோ நீர்ப்பாய்ச்சினார், தேவனே விளையச் செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர்ப்பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். மேலும் நடுகிறவனும் நீர்ப்பாய்ச்சியவும் ஒன்றாயிருக்கிறார்கள். அவன் ஆமென். நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனை விளையச் செய்தார் என்று எழுதியிருக்கிறது இல்லைங்களா? சோ ஈவன் சபைக்குள்ளாரமே வந்துட்டு ஒரு சகோதரன் ஆரம்பத்துல வந்துட்டு வசனத்தை சொல்லி கொடுத்திருப்பாரு. பிறகு இன்னொரு சகோதரன் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமா வசனங்களை சொல்லி கொடுத்திருப்பாரு ஒரு ஆத்மாவுக்கு. இதன் மூலமா ஒரு சில ஆத்மாக்கள் ஏத்துக்கிட்டு அவங்க சத்தியத்தை வந்துட்டு ஏத்துக்கும் பொழுது, ஆனாலும் ஃபைனலா விளைய செய்கிறவர் யாரு? தேவன் தான் விளைய செய்கிறார். அதனாலதான் வந்துட்டு ஆதி சபைகள் எப்படி டீமா இருந்து ஒர்க் பண்ணாங்களோ வந்துட்டு ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுவதற்கு அவங்க டீமா இருந்துதான் வேலை பார்த்தாங்க. நாமும் டீமா இருந்துதான் ஆத்மாக்களை ஆதாயம் பண்றதுக்கு நம்ம வேலை செய்யணும். எபேசியர் 4:16 இதைத்தான் நம்ம வாசிக்கிறோம். ஒவ்வொரு அவயமும் தன் கடமையை வந்துட்டு செய்யணும். இது வந்துட்டு கட்டிட சபை அல்ல. நாம இருக்கிறது தேவனுடைய சரீரத்துல அவயங்களா வந்துட்டு இருக்கிறோம். கட்டிட சபையில ஏதோ ஒருத்தர் 2 பேர் 3 பேர் ஊழியம் பார்ப்பாங்க, அவ்வளவுதான். போதிக்கிறவங்களை தவிர வேற யாருக்குமே எந்த ஒரு முக்கியத்துவமும் வந்துட்டு இருக்காது.
எல்லாமே என்னாலதான் ஆச்சுன்னு சொல்லி சொல்றவங்களும் இந்த கட்டிட சபையில தான் வந்துட்டு இருக்கிறாங்க. பட் நாம கர்த்தருடைய உண்மையான சரீரமாகிய சபையில வந்துட்டு அவயங்களா இருக்கிறோம். அப்ப சரீரமாகிய சபையில உங்களுடைய உடம்புல வந்துட்டு எப்படி வந்துட்டு நிறைய வந்துட்டு அவயங்கள் இருக்குதோ, இப்ப கண்ணு, கை, காலு, மூக்கு, வாய், ஒவ்வொரு அவயத்துக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது. அப்ப சத்திய சபையில வந்துட்டு ஒவ்வொரு சபைகளுக்கும் வந்துட்டு ஒவ்வொரு அவயத்துக்கும், ஒவ்வொரு சகோதரனுக்கும், ஒவ்வொரு சகோதரிக்கும், ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்கும், வாலிப பிள்ளைகளுக்கும் வந்துட்டு ஒரு ஊழியத்தை, ஒரு வேலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்ப முதல்ல அதை என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணணும். அதனாலதான் கர்த்தர் வந்துட்டு உனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குதோ அதை நீ புரிஞ்சுக்கப்பா, உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வரத்தின்படி நீ செயல்படுன்னு சொல்லி கர்த்தர் பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறார். அப்ப கண்ணானது பார்க்கத்தான் வந்துட்டு முடியும் இல்லைங்களா? அப்ப பார்க்கிறது கண்ணுடைய வேலையா வந்துட்டு இருக்குது. காது வந்துட்டு காது வந்துட்டு கேட்குது இல்லைங்களா? வாய் பேசுது. பட் கம்ப்ளீட்டா உடம்பு முழுவதும் சின்க்ரனைஸ்டா கோஆர்டினேட்டடா வந்துட்டு இருக்கணும். ஸோ சின்க்ரனைஸ்டா கோஆர்டினேட்டடா இருந்தா மட்டும்தான் அந்த சரீரத்தினுடைய செயல்பாடு கரெக்டா வந்துட்டு வரும். பட் இது கரெக்டா இருக்கும் பொழுது என்ன நடக்குது? சரீர வளர்ச்சி சபையில வந்துட்டு நடக்குது. பக்தி விருத்தி உண்டாகுதுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. விளைய செய்கிறவர் தேவனாக தான் வந்துட்டு இருக்கிறார். பட் இதுக்கு நாம வந்துட்டு எப்படி இருக்கணும்? வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும், ஒருவருக்கு ஒருவர் கோபம் ஊட்டாமலும், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் நம்ம இருக்கணும்ன்றதான் கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார் வந்துட்டு. இது நம்முடைய குடும்பமா வந்துட்டு இருக்கலாம், இல்ல வந்துட்டு சபையா இருக்கலாம், இல்ல ஆபீஸா இருக்கலாம், இல்ல சொந்தக்காரவங்க நண்பர்கள் மத்தியில வந்துட்டு இந்த வீண் புகழ்ச்சியை விரும்புறதோ பொறாமை கொள்றதோ வந்துட்டு ஒரு கம்பேரிசன் ஆட்டிடியூட். இப்ப நான் வந்துட்டு அவங்களோட கம்பேர் பண்றப்ப எப்படி இருக்கிறேன் அப்படின்னு அந்த கம்பேரிட்டிவ் ஆட்டிடியூட் கூட நமக்கு இருக்கக்கூடாது. நான் என்னைக்கு கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு ஆட்டோமேட்டிக்கா பொறாமை வந்துடும். இது எவ்வளவு மோசமான காரியம் அப்படின்றத வேத வாக்கியங்களை கொண்டே நம்ம புரிஞ்சுக்கலாம். லேவியராகவும் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்கலாம். லெவிட்டிகஸ் 19:18. பலிக்கு பலி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக. நான் கர்த்தர். ஆமென். பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும். பழைய ஏற்பாட்டுல சகோதர சகோதரிகள்னு சொன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் தான். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருவருக்கொருவர் அவங்க சகோதர சகோதரிகளா இருக்கிறாங்க. மாம்சத்துல ரிலேட்டட் சகோதரனா சகோதரியா அவங்க இருக்கிறாங்க. உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும். நீ உன்னுடைய சொந்தக்காரனை பார்த்து பொறாமை கொள்ளாதப்பா. லேவி கோத்திரத்துல இருக்கிறவன் வந்துட்டு யூதா கோத்திரத்தை பார்த்து பொறாமை கொள்ளக்கூடாது. யூதா கோத்திரத்துல இருக்கிறவன் லேவி கோத்திரத்தை பார்த்து பொறாமை கொள்ளக்கூடாது. அவங்கவுங்க சகோதர சகோதரிகள் மத்தியில பொறாமை கொள்ளக்கூடாது. உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக. கர்த்தர் சொன்ன இந்த ராஜரிக பிரமாணம் லேவியர் ஆகமத்துல இருந்து எடுத்ததுங்க. ஏசு கிறிஸ்து சொன்ன இந்த ராஜரிக பிரமாணம், உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு ஏசு கிறிஸ்து சொன்ன இந்த வார்த்தை வந்துட்டு கவனிச்சு பாத்தீங்கன்னாக்க இது லேவியர் ஆகமத்துல இருந்து எடுத்த ஒரு கற்பனை தான். இன்னைக்கு ஒரு சிலர் விவரம் தெரியாம வந்துட்டு நமக்கு பழைய ஏற்பாடு கிடையாது, புதிய ஏற்பாடு மட்டும்தான், புதிய ஏற்பாடை படிச்சாலே வந்துட்டு போதும்னு சொல்லி விவரம் தெரியாம பேசிட்டு இருக்கிறாங்க. புதிய ஏற்பாடு கற்பனைகள்ல இயேசு கிறிஸ்து கொடுத்த 2 கற்பனைகளுமே பழைய ஏற்பாட்டுல இருந்து எடுத்த கற்பனைகள் தான் அப்படின்றத நல்லாவே நம்ம புரிஞ்சுக்கணும். உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக. ஒரு கம்பேரிசன் இருக்குது. நானும் அவங்களோட வந்துட்டு இருக்கும் பொழுது அவங்க என்னோட வந்துட்டு ஏதாவது ஒரு காரியத்துல பெட்டரா இருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு கோபம் வருது, எரிச்சல் வருது அப்படின்னு சொன்னாக்க பொறாமை இருக்குது. பொறாமை இருந்துச்சுன்னு சொன்னாக்க நம்மளை அன்பு செய்யறது போல பிறனை அன்பு செய்ய நம்மளால முடியாது. சோ முதல் காரியம், சகோதர சகோதரிகளை ஈக்குவலா அன்பு செய்யணும். நம்மளை அன்பு செய்யறது போலவே ஈக்குவலா அன்பு செய்யணும்னு சொன்னாக்க அடிப்படையா அந்த கம்பேரிசன் ஆட்டிடியூட் இருக்கக்கூடாது, பொறாமை வந்துட்டு இருக்கக்கூடாது. நீ உன்னையே கம்பேர் பண்ணிக்கன்னு கர்த்தர் சொல்றார். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் படிச்சு பாத்தீங்கன்னா, மற்றவர்களை பார்க்கும் பொழுது அல்ல தன்னை பார்க்கும் பொழுது மேன்மை பாராட்ட இடம் உண்டுன்னு சொல்லி சொல்றாரு. சோ நீயே கம்பேர் பண்ணிக்க, உன் பழைய வாழ்க்கையோட நீ கம்பேர் பண்ணிக்க. முன்னோட இப்ப முன்னேறி வந்திருக்கிறியா, அதனாலதான் பழைய மனுஷன் புதிய மனுஷன் அப்படின்ற வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்முடைய பழைய மனுஷனோட நம்ம பெட்டரா இன்னைக்கு வந்திருக்கிறோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோ இது ரொம்ப முக்கியமான வசனமா இருக்குது. பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக. நான் கர்த்தர். இதுதான் கர்த்தருடைய சிக்னேச்சர். நிறைய பழைய ஏற்பாடு வசனங்கள்ல வந்துட்டு ரொம்ப முக்கியமான வசனமா இருக்கும் பொழுது நான் கர்த்தர்னு சொல்லிதான் வந்துட்டு முடிப்பார். அது ரொம்ப முக்கியமான வசனம்னு சொல்லி அர்த்தம். சோ பொறாமை இருக்கக்கூடாது. பொறாமை இருந்துச்சுன்னா அன்பு செய்யவே முடியாது. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிக்கலாம். Proverbs 14:30. சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்பிற்கு. சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன். ஜீவன் வந்துட்டு எதுங்க?
ஸோ சொஸ்தமா இருக்கிற நம்முடைய இருதயம் தான் இல்லைங்களா. பொறாமையோ எலும்புருக்கி என்று வேதம் சொல்கிறது. ஸோ பொறாமை இருந்துச்சுன்னு சொன்னாக்க அந்த சகோதர சகோதரிகளால சந்தோஷமாவே இருக்க முடியாதுங்க. ஒரு சகோதரனுக்கோ ஒரு சகோதரிக்கோ பொறாமை அப்படின்ற ஒரு குணம் இருந்துச்சுன்னா அவங்களால வாழ்க்கையில வந்துட்டு சந்தோஷத்தோட இருக்க முடியாது. எப்பொழுதுமே ஒரு ஆன்சைட்டி இருந்துகிட்டே தான் வந்துட்டு இருக்கும். எப்பொழுதுமே ஒரு பர்ஸ்பிரேஷன், ஒரு ஆன்சைட்டி வந்துட்டு அவங்களுக்கு இருந்துகிட்டே தான் வந்துட்டு இருக்கும். கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக. பழைய ஏற்பாடு எடுத்து பாருங்க. ஆதியில வந்துட்டு காயின் ஆபேல் வந்துட்டு ஆதாம் ஏவாளுக்கு பிறந்தப்ப சொந்த சகோதரனை கூட வந்துட்டு அன்பு செய்ய முடியல. இந்த பொறாமை குணம் வந்துட்டு சொந்த சகோதரனை வெறுக்க செய்ததும் இல்லாம அவனை கொலை செய்யறதுக்கும் காயினை வந்துட்டு தூண்டுச்சு. பட் காயின் கொலை செய்யறதுக்கு முன்னாடி கர்த்தர் அவன்கிட்ட பேசுறாரு, நீ ஒழுங்கா இருடான்னு சொல்லி வந்துட்டு ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா கர்த்தர் வந்துட்டு அட்வைஸ் பண்றாரு. அட்வைஸ் பண்ண பிறகுதான் அவன் போய் கொலை பண்றான். சோ நீ வந்துட்டு நன்மை செய்தாலும் உனக்கு மேன்மை இல்லையோ அப்படின்னு கர்த்தர் வந்துட்டு அட்வைஸ் பண்றாரு. நீ ஒழுங்கா இரு, நீ ஒழுங்கா அவனுடைய பழிகளை செலுத்தும் பொழுது வந்துட்டு அது உனக்கு மேன்மையா இருக்கும், இல்லாட்டினா பாவம் உன் வீட்டில் வந்துட்டு உனக்கு படுத்துக் கொள்ளும் அப்படின்னு கர்த்தர் அட்வைஸ் பண்ண பிறகுதான் அந்த அட்வைஸை கேட்காம அந்த வார்த்தையை தூக்கி எறிஞ்சிட்டு போய் பொறாமையினால ஏவப்பட்டுதான் கொலை செஞ்சான். சோ கொலை என்கிற பாவம் வந்ததுக்கு காரணமே பொறாமை தான் இல்லைங்களா. இதே மாதிரி யோசேப்பு மேல 11 சகோதரர்களும் பொறாமை கொண்டுதான் அவனை முதல்ல கொலை பண்ணணும்னு சொல்லி திட்டம் போட்டாங்க. அதே காயினுக்குள்ளார இருந்த குணம் கொஞ்சம் இவங்களுக்குள்ளாரே ஸ்லைட்டா வந்துட்டு வெளிப்பட்டுச்சு. அந்த 11 சகோதரர்களும் யோசேப்பு மேல வந்துட்டு பொறாமை கொண்டுதான் வந்துட்டு அவனை கொலை செய்யணும்னு சொல்லி முதல்ல திட்டம் போட்டாங்க. அதன் பிறகு வந்துட்டு யூதா சொல்றான், இவனுடைய ரத்தப்பழி நமக்கு வேண்டாம், கொலை செய்ய வேண்டாம்னு சொல்லும் பொழுது யூதா சொல்றதை கேட்டுட்டு தான் சரி இவனை கொலை செய்ய வேண்டாம், இவனை வித்துறலாம் அப்படின்னு சொல்லி சொந்த சகோதரனையே பணத்துக்கு வந்துட்டு அவங்க வித்துட்டாங்க. இதுக்கும் காரணம் பொறாமை தான். அப்ப சொந்த சகோதரன் சகோதரி கிட்டேயே வந்துட்டு மாம்சத்துல இருந்த கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவங்களுடைய பொறாமையின் குணம் வந்துட்டு இருக்கும்னு சொன்னாக்க யாரு கூட வேணா இருக்கலாம் இல்லைங்களா. அது யாரா இருந்தாலும் சரி அந்த பொறாமையின் குணம் கொஞ்சம் எட்டி பாக்குறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. பட் நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாகன்னு சொன்னாக்க முதல் காரியம் பொறாமை, இந்த கம்பேரிசன் ஆட்டிடியூட் இருக்கக்கூடாது. சோ அவனுடைய காணிக்கையை மட்டும் கர்த்தரை ஏத்துக்கிறாரு, ஏன் காணிக்கையை கர்த்தரை ஏத்துக்கல, இந்த கம்பேரிசன் தான் வந்துட்டு காயினுக்குள்ளார வந்துட்டு இருந்துச்சு. பட் ஏன் ஏத்துக்கல அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா கர்த்தர்கிட்ட போய் கேட்டிருந்தா கர்த்தர் வந்து தெளிவா சொல்லி இருந்திருப்பாரு. சோ அவன் கர்த்தரை பிரியப்படுத்துற மாதிரி காரியங்களை செஞ்சிருக்க முடியும். பட் பொறாமை இருந்துச்சுன்னு சொன்னாக்க இந்த 2ஆம் கற்பனையும் சரி 1ஆம் கற்பனையும் கடைபிடிக்கவே முடியாதுன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் 7:9. அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போகும்படியாக விற்று போட்டார்கள். ஆமென். யோசேப்பை எதனால வித்து போட்டாங்க? கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக விற்று போட்டார்கள். சொந்த சகோதரனை வந்துட்டு கொலை செய்யணும்னு நினைச்சது, அவனை வந்துட்டு வித்தது பொறாமையினாலதான் அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்குங்க. அதனாலதான் கர்த்தர் வந்துட்டு நமக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது பைபிள்ல இருக்கிற பெரிய கற்பனை எழுதும் பொழுது முதல்ல லேவியாகமத்துல கர்த்தர் எழுதும் பொழுது உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக. இந்த பொறாமையின் குணம் வந்துட்டு ரொம்ப மோசமானது. வந்துட்டு இது சொந்தக்காரங்க மத்தியிலையும் வந்துட்டு இருக்கும், ஈவன் வந்துட்டு சபையிலையுமே இருக்கிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. பட் அதை நம்ம வந்துட்டு கரெக்டா கண்டுபிடிச்சு ஆரம்பத்திலேயே தூக்கி போட்டுறணும். பொறாமையின் மூலமா கசப்புகள், வெறுப்புகள், விரோதங்கள், வைராக்கியங்கள் வரத்துக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. எப்படி காயினுக்கு ஆபேல் மேல பொறாமை இருந்துச்சு, அதே மாதிரி வந்துட்டு யோசேப்பினுடைய சகோதரர்களுக்கு யோசேப்பு மேல பொறாமை இருந்துச்சோ, இந்த பொறாமையின் குணம் எட்டி பார்த்துச்சுன்னு சொன்னாக்க நம்மளால இந்த பெரிய கற்பனையை கை கொள்ளவே வந்துட்டு முடியாது. அதனாலதான் வந்துட்டு நமக்கு அடிப்படையில விசுவாசம் வேணும். இந்த விசுவாசத்தின் மூலமா ஆவியின் கனிகளை வந்துட்டு வளர்த்துக்கணும். ஸோ முதல்ல இந்த மாம்சத்தின் கிரியைகள்ல இருந்து வெளியாகி ஆவியின் கனியில வளரும் போது இது எல்லாமே ஒரு காலகட்டத்துல கம்ப்ளீட்டாவே ஒழிஞ்சு போயிருங்க. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். 1 Corinthians 13:4. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது. ஆமென். சிஸ்டர்ஸ், வசனங்கள் வாசிக்கும் பொழுது யாராவது ஒருத்தர் மட்டும் நம்ம வாசிக்கலாம். ஏன்னா ரெக்கார்ட் ஆகுறதுனால, ஆன்லைன்ல டெய்லி ரெக்கார்ட் ஆகி போறதுனால நம்ம டர்ன்ஸ் எடுத்துக்கலாம். வசனங்கள் வாசிக்கிறப்பையும் கூட நம்ம டர்ன்ஸ் எடுத்து நம்ம வந்துட்டு வசனங்களை வாசிக்கலாம். ஸோ தட் நாளைக்கு வீடியோல வெளியில போகும் பொழுது பாத்தீங்கன்னா அதனால ப்ராப்பரா வந்துட்டு நமக்கு வெளியில தெரியும். ஸோ 1 கொரிந்தியர் 13:4 வாசிச்சோம்.
அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. இல்லைங்களா? அன்பு எப்படிப்பட்டது? நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது. சோ அன்போடு இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அன்போடு இருந்தோம்னு சொன்னா பொறாமை இருக்காது. அன்போடு இருந்தா அது தன்னைத்தானே புகழாது, பெருமையாக எண்ணிக்கொள்ளாது. அன்புக்கு இருமாப்பு கிடையாது. பட் அன்பு எப்படிங்க வரும்? அன்பு வர்றதுக்கு அடிப்படையே பாத்தீங்கன்னாக்க நல் மனசாட்சியும் மாயமற்ற விசுவாசமும். திமோத்தி புஸ்தகத்துல இப்படிதான் எழுதியிருக்குது. நீங்க திமோத்தி புஸ்தகத்தை படிச்சு பாத்தீங்கன்னாக்க அன்பு எப்படி உண்டாகும்? பட் பிறந்ததுல இருந்தே நான் அன்பா தானே இருக்கிறேன். எங்க அப்பா மேல நான் அன்பா இருக்கிறேன், எங்க அம்மா மேல அன்பா இருக்கிறேன், என் பிள்ளைங்க மேல அன்பா இருக்கிறேன், என் மனைவி மேல அன்பா இருக்கிறேன். இது மாம்ச பிரகாரமான அன்பு தான் நமக்கு முன்னாடி இருந்திருக்கும். ஆவிக்குரிய அன்பு எப்படிப்பட்டது? உன் சத்துருக்களை நீ நேசிக்கணும், இதுதான் ஆவிக்குரிய அன்பு. உன்னை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கணும், இதுதான் ஆவிக்குரிய அன்பு. உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணணும், இதுதான் ஆவிக்குரிய அன்புன்னு சொல்லி கர்த்தர் வந்து நமக்கு சொல்லி கொடுக்கிறார். இந்த ஆவிக்குரிய அன்பு எப்படி வரும்? இது மாயமற்ற விசுவாசத்திலையும் நல் மனசாட்சியிலையும் தான் வந்துட்டு ஆவிக்குரிய அன்பு பிறக்கும்னு சொல்லி வேதம் சொல்லுது. நமக்கு பழைய வாழ்க்கையில இருந்ததெல்லாம் மாம்சத்திற்குரிய அன்பு தான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பழைய வாழ்க்கையில இருந்தது மாம்சத்திற்குரிய ஒரு அன்பு. ஆவிக்குரிய அன்பு வளரும் பொழுதுதான் வந்துட்டு அது பொறாமை கொள்ளாது. ஆவிக்குரிய அன்பு தன்னை புகழாது. ஆவிக்குரிய அன்பு வந்துட்டு இருமாப்பாயிராது. அப்ப நம்ம இந்த இரண்டாம் கற்பனைய, பிரதான கற்பனையை கை கொள்ளணும்னு சொன்னா, இந்த பொறாமை என்கிற ஒரு குணத்தை வந்துட்டு விட்டுதான் வந்துட்டு ஆகணும். இதுக்கு ஆவிக்குரிய அன்பை வளர்த்துக்கணும். ஆவிக்குரிய அன்புக்கு அடிப்படை வந்துட்டு விசுவாசமும் மனத்தாழ்மையும் வந்துட்டு இந்த மாதிரி குணாதிசயங்கள் தான் வந்துட்டு. ஸோ மாயமற்ற விசுவாசம், நல் மனசாட்சி. நல் மனசாட்சினா முதல்ல இருதயத்துல சிந்தனைகள் கரெக்டா இருக்கணும். யோசிச்சு பாருங்க, எத்தனை முறை நம்மளுடைய இருதயத்துல வந்துட்டு தேவையில்லாத எண்ணங்களுக்கு இடம் கொடுத்திருப்போம். தேவையில்லாத எண்ணங்களுக்கு, அது கணவனுக்கு எதிராகவோ, மனைவிக்கு எதிராகவோ, இல்ல சகோதர சகோதரிகளுக்கு எதிராகவோ வந்துட்டு, சொந்தக்காரங்க, நண்பர்கள், ஆபீஸ்ல வந்துட்டு அவன் என்னையோட வந்துட்டு கூட வந்துட்டு இருக்கிறான், என்னோட பெட்டரா இருக்கிறான், இல்ல மற்றவங்க வந்துட்டு ஏதாவது ஒரு காரியத்துல நம்மளோட பெட்டரா இருக்கும் பொழுது வந்துட்டு நமக்கு அந்த மாதிரி நேரத்துல வந்துட்டு இருதயத்துல எண்ணங்கள் எப்படி இருக்குது? இருதயத்துல நம்ம சோகமா இருக்கிறோமா, இல்ல ஆன்சைட்டியோட வந்துட்டு இருக்கிறோமா, பொறாமையோட வந்துட்டு இருக்கிறோமா? நம்மை நாமே நிதானிக்கிறவர்கள் இருக்கணும். நல் மனசாட்சி என்று வேதம் தெளிவாவே வந்துட்டு பேசுகிறது. அப்ப நல் மனசாட்சின்றது வசனத்தின்படி சிந்திக்கிற மனசாட்சியை தான் நல் மனசாட்சின்னு கர்த்தர் சொல்றாரு. ஸோ நல் மனசாட்சியோட இருக்கும் பொழுது பொறாமை வந்துட்டு இருக்காது. அதனால பொறாமை இல்லைன்னா தான் உன்னை நீ நேசிக்கிறது போல பிறனையும் நேசிக்க முடியும். இது எல்லாமே நம்ம இந்த கற்பனைகளை கை கொள்றதுக்கு இடரலா இருக்கிற காரியங்கள். அதைத்தான் ஆவியானவர் இன்னைக்கு ஒன்னொன்னா எடுத்து காமிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. வந்துட்டு வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் பொறாமை கொள்ளாமலும் நம்ம இருக்கணும். அப்பதான் நம்ம ஒருவரை ஒருவர் வந்துட்டு நம்மை விட மேன்மை உள்ளவர்களாக எண்ண முடியும். வாசிக்கலாம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2 முதல் 3 வசனங்கள். 1 Peter 2nd chapter verses 2 to 3. சகல துர்க்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். ஆமென். சகல துர்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும். பொறாமைன்ற வார்த்தைய ஆவியானவர் தெளிவாகவே தான் இன்சர்ட் பண்ணியிருக்கிறார். பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருங்கள். சோ வசனத்துல வாஞ்சையா இருக்கிறதுக்கே நமக்கு என்ன வேணும்? வந்துட்டு துர்குணத்தை ஒழிக்கணும், கபடத்தை ஒழிக்கணும், வந்துட்டு வஞ்சகங்களை ஒழிச்சு போடணும், பொறாமைகளை விட்டுறணும், சகலவித புறங்கூறுதலையும் வந்துட்டு ஒழித்தரணும். ஒழித்து விட்ட பிறகுதான் வந்துட்டு இதன் பிறகு திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருக்க முடியும்னு சொல்லி கர்த்தர் வந்துட்டு சொல்றாரு. அப்ப பொறாமை இருக்கக்கூடாது, புறங்கூறுதல் இருக்கக்கூடாது. பழைய ஏற்பாட்டுல வனாந்தரத்துல இருந்த இஸ்ரவேலர்களை யோசிச்சு பாருங்க. வந்துட்டு அவங்க முறுமுறுத்து தான் வந்துட்டு நித்திய ஜீவனையை இழந்து போனாங்க. அவங்களுக்கு ஓசியிலேயே தான் கர்த்தர் சாப்பாடு கொடுத்தாரு. ஃப்ரீயா டெய்லி வந்துட்டு மண்ணா கிடைக்கும். சில நேரம் வந்துட்டு காடைகளையும் கர்த்தர் வந்துட்டு கொடுக்குறாரு. ஸோ வெஜிடேரியனும் நான் வெஜிடேரியனும் எல்லாமே ஃப்ரீயா தான் கர்த்தர் கொடுத்தாரு. அவங்க நடக்கும் பொழுது அவங்களுடைய செருப்பு வந்துட்டு பிஞ்சு போகலைன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அவங்களுடைய ட்ரெஸ் வந்துட்டு கிளியலைன்னு சொல்லி வேதம் வந்துட்டு சொல்லுது. அவங்களுடைய கால்கள் வந்துட்டு வீங்கவில்லை என்று எழுதி இருக்கிறது இல்லைங்களா? அப்ப எந்த வேலையும் பெருசா செய்யவே தேவை கிடையாது. 40 வருஷமா வந்துட்டு அவங்களுக்கு இப்ப நீங்களும் நானும் செய்யற வேலைகள் வந்துட்டு பெருசா எதுவுமே கிடையாது. ஆண்கள் வந்துட்டு போய் சம்பாதிக்கணும், இல்ல வந்துட்டு பெண்கள் வந்துட்டு சமைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பெரிய லெவல்ல எதுவுமே கிடையாது. ஆண்டவர் கொடுக்குற மண்ணாவை வந்துட்டு சிம்பிளா ஒரு மாவை ஆக்கி வந்துட்டு
அதை சாப்பிடணும். ரொம்ப சிம்பிளான ஒரு சமையலுக்குரிய வேலையை தான் ஆண்டவர் கொடுத்திருந்தார். அந்த காடைகளை வந்துட்டு சாப்பிடணும். ஸோ இவ்வளவு தூரம் வாழ்க்கையை எளிமையாக்கி கொடுத்த பிறகும் அவங்க கேட்டது என்னது? முறுமுறுத்து நாங்க சாப்பிட்ட வெள்ளரி காய்களும் கொம்மட்டி காய்களும் எப்படி இருந்துச்சு, அங்க எகிப்துல எப்படி எல்லாம் சாப்பிட்டோம். ஆனா அடிமையா இருந்தாங்க. அடிமையா இருந்த விஷயத்த மறந்துட்டு எப்படி எல்லாம் சாப்பிட்டோம்னு கர்த்தருக்கு விரோதமா முறுமுறுத்துக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. முறுமுறுத்ததுனால வந்துட்டு அவங்க நினைச்சது வந்துட்டு நம்ம மோசேக்கு விரோதமா தான் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா கர்த்தர் வந்துட்டு தனக்கு விரோதமாக தான் பேசினதா அதை எடுத்துக்கிட்டார். சோ இந்த முறுமுறுத்தல், இந்த புறங்கூறுதல் நமக்குள்ளாரே வந்துட்டு இருக்கக்கூடாது. சோ அவங்க வந்துட்டு ஈஸியா நித்திய ஜீவனுக்குள்ளார போயிருந்திருக்கலாம். ஆண்டவர் கொடுத்த ஓசி சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு இருந்தாக்க ஈஸியா பரலோக ராஜ்யத்துக்குள்ளார போயிருக்கலாம். ஆனா அதையும் இழந்து போனது தேவையில்லாத இருதய சிந்தனைகள், நாவினால் வருகிற அந்த முறுமுறுப்பு. நம்முடைய வேலைகளை நம்ம எப்படி செய்யறோம் யோசிச்சு பாருங்க. முறுமுறுத்துக்கிட்டே தான் செய்யறோமா அப்படின்றதையும் நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஆண்கள் வேலையை குறித்தும் முறுமுறுக்க கூடாது. சகோதரிகள் வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை குறித்து வந்துட்டு முறுமுறுக்க கூடாது. ஒரு சில நேரம் ஒரு சிலருக்கு வந்துட்டு எண்ணங்கள் இருக்குது. சில ஆண்கள் என்ன நினைக்கிறாங்க, நான் ஆபீஸ்ல போய் கஷ்டப்பட்டு நான் வேலை பார்க்கறேன், என்னுடைய வேலை தான் வந்துட்டு பெருசுன்னு நினைக்கிறாங்க. சகோதரிகளும் அதே மாதிரி, உங்களுக்கு என்ன தெரியும், நீங்க வந்துட்டு வீட்டை விட்டு வெளியில போயிருவீங்க, பிள்ளைங்களை மேய்க்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியுமா, சமையல் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு வந்துட்டு தெரியுமா அப்படின்ற மாதிரி தங்களுடைய வேலையை தான் வந்துட்டு மேன்மையானதுன்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. கர்த்தர் அவரவருக்கு என்ன வேலையை கொடுத்துருக்கிறாங்களோ அந்த வேலையை வந்துட்டு சந்தோஷமா செய்யணும். சந்தோஷமா செஞ்சாதான் வந்துட்டு கர்த்தருக்கு பிரியமா இருக்க முடியும். அது சம்பாதிக்கிற வேலையா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு பிள்ளைகளை வளர்க்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், அது சமையலா இருக்கட்டும், பிள்ளைகளை நற்காரியங்களை வந்துட்டு வளர்க்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் கர்த்தர் கொடுத்த கடமையை வந்துட்டு ஒழுங்கா செஞ்சாலே வந்துட்டு போதுமானது. ஏன்னா வந்துட்டு மார்த்தாள் சமைக்கிறப்பதான் வந்துட்டு அவங்க கோவப்பட்டாங்க. மார்த்தாள் சமையல் பண்ணும்போது, ஆண்டவரே உமக்கு அக்கறை இல்லையான்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை பார்த்தே குற்றப்படுத்துனாங்க. உமக்கு அக்கறை இல்லையா, என்னுடைய சகோதரி வந்துட்டு கொஞ்சம் கூட எனக்கு ஹெல்ப்பே பண்ண மாட்டேங்கிறா, நானே எல்லா வேலையும் தனியா உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமையல் விஷயத்துக்கு தாங்க வந்துட்டு அவங்க கோச்சுக்கிட்டாங்க. கர்த்தர் வந்துட்டு யாரை கடிஞ்சுக்கிட்டாரு கடைசியா? மார்த்தாளை தான் கடிஞ்சுக்கிட்டாரு இல்லைங்களா, மரியாளை கடிஞ்சுக்கல. ஆனா அதே மார்த்தாள் மனம் திரும்பிய பிறகு, தன்னுடைய சகோதரனாகிய வந்துட்டு லாசர் வந்துட்டு அவன் உயிர் தெழுந்த பிறகு பாத்தீங்கன்னா திரும்பவும் சமையல் செய்யறாங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. ஆனா அப்ப அவங்க முறுமுறுக்கலங்க. அவங்க மார்த்தாள் 2 முறை சமையல் செய்யறது வேதத்துல எழுதி இருக்குது. முதல் முறை முறுமுறுத்துக்கிட்டே சமையல் செய்யறாங்க, 2வது முறை முறுமுறுக்காம சமையல் பண்றாங்க. சோ இதுதான் மனம் திரும்புதல் வந்துட்டு. அப்படின்னா கர்த்தர் என்ன கடமையை நமக்கு கொடுக்குறாரோ, பந்தி பரிமாறினவன் தான் வந்துட்டு யாரு? ஸ்டீஃபன் இல்லைங்களா. ஸ்தேவான் வந்துட்டு புதிய ஏற்பாடுல பந்தி பரிமாறுவதற்கு தான் அவனை கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா கர்த்தர் அவனுடைய கைகளினாலே வந்துட்டு பெரிய அற்புதங்களை செய்தார் என்று வேதம் சொல்கிறது. அப்ப பந்தி பரிமாறுற வேலை இருந்தா கூட வந்துட்டு அதையும் பொறுப்பா வந்துட்டு செஞ்சோம்னு சொன்னாக்க கர்த்தர் பெரிய காரியங்களை அந்த சகோதரனை சகோதரியை கொண்டு வந்துட்டு நிச்சயமாக செய்வார்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் வந்துட்டு கிடையாது. அப்படின்னா நாம வந்துட்டு இந்த முறுமுறுத்தல், புறங்கூறுதல், இந்த காரியங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டோம்னு சொன்னாதான் நம்மளால மற்றவர்களை அன்பு செய்யவே வந்துட்டு முடியும். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 11 வசனம் வாசிக்கலாம். 1 Corinthians 1:11. ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவேயாளின் வீட்டார் எல்லாரும் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. ஆமென். உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவையாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. யாரை பார்த்துங்க சொல்றான்? சபையை பார்த்து தாங்க சொல்றான். சபையில இருக்கிற உங்களுக்குள்ளார வந்துட்டு வாக்குவாதங்கள்லாம் கூட இருக்குது. எதுக்கு தேவையில்லாம வந்துட்டு வாக்குவாதம் பண்றீங்க? நம்ம ஏற்கனவே ஒரு வசனம் வாசிச்சோம், ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாதீங்கன்னு சொல்லி வேதம் சொல்றதை வந்துட்டு நம்ம வந்துட்டு வாசிக்க கேட்டோம் இல்லைங்களா. எந்த காரியத்தையும் பிலிப்பியர் 2:3 வந்துட்டு வாசித்தோம், எந்த ஒரு காரியத்தையும் வாக்குவாதத்தினால சாதிக்கவே கூடாது. இது சபையாருக்கு கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்குற ஒரு பாடமா இருக்குது. வசனத்தின்படி சொல்லலாம், இது வந்துட்டு கர்த்தர் நமக்கு இப்படி சொல்லி கொடுத்திருக்கிறாரு, வசனத்தின்படி இது நல்லது, வசனத்தின்படி வந்துட்டு இது கர்த்தருக்கு பிரியமானது, இது கர்த்தருடைய சித்தப்படி வந்துட்டு ஒரு காரியமா இருக்கிறது, கர்த்தருடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இதுதான் அப்படின்றத வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு நம்ம செயல்படணும். எதையுமே வந்துட்டு வாக்குவாதத்தை செய்யக்கூடாது. சோ 1 Corinthians 1:11 கர்த்தர் வந்துட்டு சபையார கண்டிச்சுதான் வந்துட்டு இங்க எழுதுறாரு, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று எனக்கு அறிவிக்கப்பட்டது, அதை நான் நம்புறேன்னு வேற வந்துட்டு சொல்றான். 1 Corinthians 3:3 வாசிக்கலாம். 1 Corinthians 3:3. பொறாமையும் வாக்குவாதமும் வேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்தே மனுஷமாக்குமாய் நடக்கிறீர்கள் அல்லவா. ஆமென். பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால், உங்களுக்குள்னா யாருக்குங்க? அந்த கொரிந்து சபைக்குள். பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்கு உரியவர்களாயிருந்து
மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா. அப்ப பொறாமை இருக்கக்கூடாது, வாக்குவாதம் இருக்கக்கூடாது, பேதங்கள், மார்க்க பேதங்களும் சபைக்குள்ளார இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் வந்துட்டு விரும்புகிறார். ஏன்னா பொறாமை இருந்துச்சுன்னு சொன்னாக்க ஒருத்தர் அன்பு செய்யவே முடியாதுங்க. அந்த 2ஆம் கற்பனைக்கு நமக்கு ரொம்ப தூரமா இருக்கும். 2ஆம் கற்பனையை கடைபிடிக்கலன்னு சொன்னா 1வது கற்பனையும் கடைபிடிக்கவே முடியாதுன்னு சொல்லி அர்த்தம். நான் கண்ணால் காண்கிற சகோதரன் சகோதரியை அன்பு செய்யாம கண்ணால் காணாத தேவனை எப்படி அன்பு செய்ய முடியும்? அவன் பொய்யன் என்று எழுதியிருக்கிறது. நமக்கு 1 யோவான் 4:20 இந்த வசனம் தான் எழுதியிருக்குது. கண்ணால் காண்கிற சகோதர சகோதரிகளை முதல்ல அன்பு செய்யணும். அதுக்கப்புறம் நான் இயேசு அன்பு செய்யறேன், நான் முழு இருதயத்தோட அன்பு செய்யறேன்னு நம்ம தாராளமா சொல்லிக்கலாம். பட் கண்ணால் காண்கிற சகோதரன் சகோதரியை எப்படி உன்னை நேசிப்பது போல பிறனை நேசிக்க முடியும்? முதல்ல பொறாமை அப்படின்ற அந்த குணம் வந்துட்டு இருக்கக்கூடாது. பொறாமையும் வாக்குவாதங்களும் இது எதுவுமே வந்துட்டு இருக்கக்கூடாது. இது பர்சனல் லைஃப்ல இருந்துச்சுன்னா சபைக்குள்ளாரையும் வருங்க. பர்சனல் லைஃப்ல நம்ம அந்த பொறாமைன்ற குணத்துல வந்துட்டு மனம் திரும்பலன்னு வச்சுக்கங்களேன், ஆட்டோமேட்டிக்கா சபைக்குள்ளாரையும் இந்த பொறாமை அப்படின்ற குணம் ஆட்டோமேட்டிக்காவே உள்ளார வந்துட்டு வந்துடும். அதனால நம்ம அடிப்படையில மனம் திரும்ப வேண்டியது, காயின் ஆபேலுக்கு நடுவுல இருந்த பொறாமை நமக்குள்ளார வந்துட்டு இருக்கக்கூடாது. யோசேப்புக்கும் அவனுடைய சகோதரர்கள் மத்தியில வந்துட்டு இருந்த அந்த பொறாமை வந்துட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் வந்துட்டு நம்ம எச்சரிக்கிறார். புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலர்களும் பரிசுத்த ஆவியை பெறும் வரைக்கும் அவங்களுக்குள்ளார யாரு பெரியவன் அப்படின்ற வாக்குவாதம் இருந்துச்சு. நமக்கே தெரியும், ராபோஜனத்தன்னைக்கே வந்துட்டு அவங்களுக்குள்ளார வாக்குவாதங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்றத வந்துட்டு வாசிக்கிறோம் இல்லைங்களா. சோ அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு பரிசுத்த ஆவியினர் நமக்குள்ளார வந்துட்டு இருக்கும் பொழுது நம்ம இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் வந்துட்டு விட்டுட்டு நம்ம பொறாமை அப்படின்ற எண்ணங்கள் இல்ல மாம்சத்தின் கிரியைகள் எதுவா இருந்தாலும் நம்ம தூக்கி போட்டுட்டு மாயமற்ற விசுவாசம், ஆவிக்குரிய அன்பு. இந்த மாயமற்ற விசுவாசம் தாங்க ரொம்ப அடிப்படையிலும் அடிப்படை. இந்த மாயமற்ற விசுவாசம் எப்படி வரும்? விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். சோ விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேட்கறதன் மூலமா, வசனத்தை கேட்கறது மூலமா விசுவாசம் வரும். அதன் மூலமா வந்துட்டு நம்ம தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறோம், காதுல கேட்கிறோம். பட் இந்த மாயமற்ற விசுவாசம் உங்களுக்குள்ளார இருக்கும் பொழுது ஆவிக்குரிய அன்பு பிறக்கும். இந்த மாயமற்ற விசுவாசமா ஆவிக்குரிய அன்பு இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா மற்ற ஆவியின் கனிகள் ஒவ்வொன்றா வந்துட்டு வளர ஆரம்பிக்கும். சோ இந்த அன்பு, சந்தோஷம், சமாதானம் இது எல்லாமே இந்த 2வது கற்பனை சார்ந்ததான் வந்துட்டு இருக்குது. உன்னில் நீ அன்பா இருக்கிறது போல பிறன் மேலும் அன்பா இருக்கணும். சோ இதுக்கு அடிப்படையா வந்துட்டு இந்த பொறாமை அப்படின்ற குணத்தை வந்துட்டு தூக்கி எறியணும். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கலாம். ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதாக இருந்தால் எங்களுக்கும் தேவனுடைய சபைகளுக்கும் அப்படிப்பட்ட வழக்கமில்லை என்று அறிய கடவன். ஆமென். ஆகிலும் ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதாயிருந்தால் எங்களுக்கும் தேவனுடைய சபைகளுக்கும் அப்படிப்பட்ட வழக்கம் இல்லை என்று அறிய கடவன். சோ தேவையில்லாத வாக்குவாதங்களை வந்துட்டு அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஈவன் சபைக்குள்ளார எழுதப்பட்டதுதான். 1 கொரிந்தியர் 11 படிச்சு பாத்தீங்கன்னா சில அறிவுரைகள் சபைக்கு கொடுக்கப்படுது. அங்க இருக்கிற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சில அறிவுரைகள் வந்துட்டு கொடுக்கப்படுது. பட் இதெல்லாம் நீங்க ஏத்துக்கல, இதெல்லாம் வந்துட்டு ஏத்துக்காம வாக்குவாதம் பண்ணீங்கன்னா அதுக்கு நாங்கெல்லாம் ரெடி கிடையாதுப்பா அப்படின்னு தான் வந்துட்டு அப்போஸ்தலன் பவுல் வந்துட்டு இங்க எழுதுறான். சோ மனத்தாழ்மையா இருக்கணும்ன்றதான் கர்த்தர் நம்மிடம் வந்துட்டு எதிர்பார்க்கிறார். வந்துட்டு நான் இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்னு சொல்லி கர்த்தர் வந்துட்டு சொல்றாரு. அப்போஸ்தலன் பவுலுமே சொல்றான், வெகு மனத்தாழ்மையோடு நான் கர்த்தரை சேவித்தேன் அப்படின்ற வசனத்தை வந்துட்டு சொல்றான். சோ எப்படி இயேசு கிறிஸ்து சாந்தத்தோடும் மனத்தாழ்மையோடும் இருந்தாரோ, எப்படி அவர் அறை கட்டி கொண்டு அவர் அப்போஸ்தலர்களுடைய பாதங்களை கழுவினார் அப்படின்றத வந்துட்டு வாசிக்கிறோம் இல்லைங்களா. அதே மாதிரி நாமளும் வந்துட்டு ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள் அப்படின்னு கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. தொடர்ந்து வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 2 முதல் 3 வசனங்களை வாசிப்போம். மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள். ஆமென். ஆவியின் ஒருமைப்பாட சபையில நம்ம எப்படிங்க காத்து கொள்ள முடியும்? நான் ஆவியின் ஒருமைப்பாடு சொந்தக்காரங்களுக்காக சொல்லப்பட்டது கிடையவே கிடையாது. ஏன்னா இதை கணவன் மனைவிக்கு நீங்க எடுத்துக்கலாம், இல்ல சபைக்குள்ளார எடுத்துக்கலாம், இல்ல குடும்பத்துக்குள்ளார எடுத்துக்கலாம். சோ கணவன் மனைவி ஆவியின் ஒருமைப்பாடோட இருக்கணும். ஒரு அப்பா அம்மா பிள்ளைகள் வந்துட்டு ஆவியின் ஒருமைப்பாடோட இருக்கணும். சபைக்குள்ளார இருக்கிற சகோதர சகோதரர்கள் ஆவியின் ஒருமைப்பாடோட இருக்க முடியும். பட் சபைக்கு புறம்பே இருக்கிறவர்களோட ஆவியின் ஒருமைப்பாடோட நம்மளால இருக்கவே முடியாது. அப்ப இது ஆவியின் ஒருமைப்பாடு எப்படி வந்து நமக்கு கிடைக்குமா? மிகுந்த மனத்தாழ்மையோடும் சாந்தமும் மிகுந்த மனத்தாழ்மையும்
சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள். இது வேற ஒண்ணும் இல்லைங்க, ஆவியின் கனிதான். சோ ஆவியின் கனியை தான் இங்க மிகுந்த மனத்தாழ்மை, சாந்தம் இருக்குது. ஆவியின் கனியில சாந்தம் இருக்குது, நீடிய பொறுமை ஆவியின் கனியில வந்துட்டு இருக்குது. இந்த வசனத்திலையும் வாசிக்கிறோம். சோ மிகுந்த மனத்தாழ்மையோடு, சாந்தத்தோடு, நீடிய பொறுமையோடு, அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி இருக்கும் பொழுதுதான் சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை வந்துட்டு காத்து கொள்ள முடியும். அப்பதான் நீங்க வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு உங்களை நேசிக்கிறது போலவே மற்றவங்களை நேசிக்க முடியும். அப்படி இல்லைன்னா எப்படியுமே வந்துட்டு ஒரு இம்மி கம்மியா தான் நேசிப்பீங்க. உங்களுக்கு ஈக்குவலா நீங்க மற்றவங்களை நேசிக்கிறீங்களா இல்ல எல்லாரையுமே நேசிக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு 100 பேரை தெரியும் அப்படின்னு சொன்னா அந்த 100 பேரையுமே உங்களுக்கு ஈக்குவலா நீங்க நேசிக்கிறீங்களா? இருதயங்களை ஆராய்கிறவர் கர்த்தர். அவருக்கு தெரியும் நம்ம நேசிக்கிறோமா இல்லையா அப்படின்றது கர்த்தருக்கு தெரியும். இல்ல ஒரு சிலரை மட்டும் நமக்கு ஈக்குவலா வச்சுட்டு ஒரு சிலரை நம்மளை விட இவங்க தரம் தாழ்ந்தவங்கன்னு நினைக்கிறோமா? நம்மளை விட வந்துட்டு படிப்புல கம்மியா இருக்கிறவங்க, நம்மளை விட வந்துட்டு சம்பாத்தியத்துல கம்மியா இருக்கிறவங்க, நம்மளை விட வந்துட்டு ஸ்டேட்டஸ்ல கம்மியா இருக்கிறவங்கள நம்ம இவங்களை வந்துட்டு நம்மை விட வந்துட்டு கம்மியா வந்துட்டு எதுவும் நினைக்கிறோமா அப்படின்றத யோசிச்சு பாருங்க. இல்ல நம்மளை விட வந்துட்டு ஸ்டேட்டஸ்ல கூட இருக்கிறவங்க மேல பொறாம இருக்குதா? நம்மளை விட வந்துட்டு படிப்பு ஜாஸ்தியா இருக்கிறவங்க வந்துட்டு வேலையிலயோ ஸ்டேட்டஸ்லயோ கூட இருக்கிறவங்கள பார்த்தா பொறாம இருக்குதா? இல்ல நம்மளோட கம்மியா இருக்கிறவங்கள பார்த்து ஒரு பார்ஷியாலிட்டி வருதா? நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா வந்துட்டு இருப்போம். சோ எதுவா இருந்தாலும் கர்த்தர் எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த பொறாமையின் குணம் வந்துட்டு இல்லாம இருக்கும் பொழுது மட்டும்தான் வந்துட்டு நம்மளால வந்துட்டு நம்மளை அன்பு செய்யறது போலவே மற்றவர்களையும் அன்பு செய்ய முடியும். அது போல பார்ஷியாலிட்டி இருக்கக்கூடாது. எந்த விதத்திலையும் வந்துட்டு ஏதாவது உலகத்தின் காரியங்கள்ல வந்துட்டு ஒருத்தர் இன்னொருத்தரோட வந்துட்டு மேன்மையானவர்களா இருக்கலாம், தாழ்ந்தவர்களா இருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயத்துல வந்துட்டு அவங்க தாழ்ந்தவர்களாவோ மேன்மையானவர்களோ இருக்கலாம். பட் பார்ஷியாலிட்டியும் இல்லாம பொறாமையும் இல்லாம இருந்தா மட்டும்தான் வந்துட்டு ஈக்குவலா ட்ரீட் பண்ண முடியும். நம்மளை விட வந்துட்டு மேல இருக்கிறவங்களை வந்துட்டு பொறாமை கொள்ளக்கூடாது. நம்மளோட மேல இருக்கவங்க மேல பொறாமை இருந்துச்சுன்னா உங்களை போலவே அவங்கள அன்பு செய்ய முடியாது. நம்மளோட கீழே இருக்கிறவங்கள பார்த்து உங்களுக்கு வந்துட்டு பார்ஷியாலிட்டி இருந்துச்சுன்னு சொன்னாக்க, அவங்கள உங்களுக்கு ஈக்குவலா நீங்க ட்ரீட் பண்ணலேன்னு சொன்னாக்க அப்படியுமே வந்துட்டு அன்பு செய்ய முடியாது. ஸோ அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, ஆவியின் கனியோட இருங்கப்பா, மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும். இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெரியவர், அவருக்கு நிகர் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு கிடையாது. நீங்க கர்த்தருக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம எல்லோருமே பூஜ்யம் என்று வேதம் சொல்கிறது. தூசியும் குப்பையுமா வந்துட்டு இருக்கிறோம். பட் பரலோகத்தின் தேவன் தாழ்விடங்களுக்கு இறங்கி வந்து அவர் இடையில் வந்துட்டு அறை கட்டி கொண்டு அவர் அப்போஸ்தலருடைய பாதங்களை கழுவி அதை வந்துட்டு தொடச்சார் அப்படின்றத நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? அப்படின்னா அதுக்கு எந்த அளவுக்கு மனத்தாழ்மை. ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து வந்துட்டு வந்தார். கர்த்தர் மாம்சத்துல வெளிப்பட்டதே அது மிகப்பெரிய அன்பு. அந்த அன்புக்கு வந்துட்டு அளவே கிடையாது. கர்த்தர் மாம்சத்துல வந்ததே அவ்வளவு பெரிய அன்பா இருக்கிறப்ப அவர் மாம்சத்துல வந்துட்டு அறை கட்டி கொண்டு அப்போஸ்தலருடைய பாதங்களை கழுவியது அது அதை விட வந்துட்டு பெரிய விஷயம் தான் இல்லைங்களா? இப்ப நாம எப்படி இருக்கிறோம் அப்படின்றத நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா இருப்போம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 14 வரைக்கும் வாசிப்போம். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்துக் கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூர்ண சத்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் அன்பை தரித்துக் கொள்ளுங்கள்னு வேதம் சொல்லுது இல்லைங்களா? இது வந்துட்டு எப்படி அன்பை தரித்துக் கொள்ள முடியும்? ஏன்னா கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள்னு வேதம் சொல்லுது. இப்ப கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார், அதனாலதான் அன்பை தரித்துக் கொள்ளுங்கள் என்று எழுதியிருக்கிறது. உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்துக் கொண்டு, இது எல்லாமே ஆவியின் கனிதாங்க. உருக்கமான இரக்கம், தயவு, மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை, இதை நீங்க தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். சோ ஏதாவது குறை இருந்துச்சுன்னு சொன்னா கூட இயேசு கிறிஸ்து உங்களை மன்னிக்கிறாரு, நீங்களும் மற்றவங்கள மன்னிச்சுதான் ஆகணும். வேற வழியே கிடையாது. அவங்க தொடர்ந்து தப்பு செஞ்சாலும் நீங்க மன்னிச்சுதான் ஆகணும். தொடர்ந்து அவங்க திருந்தாமலே இருந்தாலும் நீங்க மன்னிச்சுதாங்க ஆகணும். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். ஆவிக்குரிய அன்பை வந்துட்டு தரித்துக் கொள்ளுகிற பிள்ளைகளா வந்துட்டு இருக்கணும். சோ அடிப்படையில வந்துட்டு பார்ஷியாலிட்டி நமக்குள்ளார வந்துட்டு இருக்கக்கூடாது. அதே போல பொறாமையும் நமக்குள்ளார வந்துட்டு இருக்கக்கூடாது. மனத்தாழ்மையா இருக்கணும். எந்த ஒரு காரியத்திலையும் வந்துட்டு வாது வீண் பெருமை இருந்துட்டு இருக்கக்கூடாது. மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையாளவர்களாக
என்ன கடவீர்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்று எழுதி இருக்கிறது. வாசிக்கலாம். ரோமர் 12:16. Romans 12:16. ஒருவரோடொருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருங்கள். மேட்டுமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். ஆமென். மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள். ஒருவரோடு ஒருவர்ன்றது இது சபையை குறிக்கிற ஒரு வார்த்தை. ஸோ ஒருவரோடு ஒருவர் வந்துட்டு ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள். மேட்டுமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். ஏன்னா தேவன் வந்துட்டு பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது இல்லைங்களா? அதனாலதான் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்துல முதல்ல என்ன பேசுறாரு? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையதுன்னு சொல்லி சொல்றாரு இல்லைங்களா? தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றும் எழுதியிருக்கிறது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து யாரோட கூட வந்துட்டு இருப்பாரு? ஆவியில எளிமையோடு இருக்கிறவங்களோட தான் கர்த்தர் வாசம் செய்கிறார். எவ்வளவு வசனம் தெரியுதுன்றது முக்கியமே இல்லை, எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறோம் இதுதான் வந்துட்டு முக்கியமானது. நம்ம பைபிள்லயுமே பாக்குறோம், தீர்க்கதரிசிகள் உள்பட ஒரு சிலர் வந்துட்டு பின்வாங்கி போனதை பாக்குறோம். பிழையாம் தீர்க்கதரிசி வந்துட்டு விழுந்து போனது நமக்கு தெரியும். அப்போஸ்தலர்கள் ஒருவனாக இருந்த யூதாஸ் இஸ்காரியோத்தை வந்துட்டு இயேசு கிறிஸ்துவே காட்டி கொடுத்தான். அவனும் சுவிசேஷம் அறிவிச்சிருக்கிறான். இயேசு கிறிஸ்து கூட 3 வருஷம் வந்துட்டு அவன் எல்லா இடத்துக்கும் டிராவல் பண்ணியிருக்கிறான். பட் இருந்தாலும் வந்துட்டு ஒரு பொருள் ஆசையின் மூலமா, ஒரு இச்சையின் மூலமா வந்துட்டு, ஒரு பெருமையின் மூலமா வந்துட்டு அவன் விழுந்து போயிட்டான் அப்படின்றத வந்துட்டு பாக்குறோம். ஸோ பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அப்படின்னாக்க வசனத்தை வந்துட்டு சாந்தமா அப்படியே வந்துட்டு ஏத்துக்கணும். பொறாமை கொள்ள மாட்டோம்னு சொல்லிட்டு கம்பேரிட்டிவ் ஆட்டிடியூட் இருந்துச்சுன்னா நிச்சயமா பொறாமை இருக்குது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நல்லாவே தெரிஞ்சுக்குங்க. நம்ம சில நேரங்கள் நம்ம நினைக்கிறோம் நமக்கு பொறாமைக்குரிய ஆட்டிடியூட் இல்லைன்னு சொல்லி நம்ம நினைப்போம். பட் கம்பேரிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்குதான்னு சொல்லி நாமே நிதானிக்கிறவர்களா இருப்போம். ஸோ நம்மளையும் மற்றவங்களையும் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோமா ரெகுலரா? ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனோட கம்பேர் பண்ணிக்கிறாரா? ஒரு சகோதரி இன்னொரு சகோதரியோட கம்பேர் பண்ணிக்கிறாங்களா? கம்பேரிசன் இருந்துச்சுன்னு சொன்னாலே அங்க பொறாமை இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். கம்பேர் பண்ணக்கூடாது. அவனவனுக்கு அளிக்கப்பட்ட கிருபையோடு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி இருக்க வேண்டியதான் நம்முடைய கடமை. இல்ல அவருக்கு இருக்கிறது எனக்கு இல்லை, பட் கர்த்தர் தாளந்துகளை பிரித்து தான் வந்துட்டு கொடுப்பார். ஆவிக்குரிய விஷயங்களா இருந்தாலும் பூமிக்குரிய காரியங்களா இருந்தாலும் கர்த்தர் பிரித்து தான் வந்துட்டு கொடுக்குறாரு இல்லைங்களா? அப்படின்னா எனக்கு என்ன கிருபையை கொடுத்திருக்கிறாரு, எனக்கு என்ன தாளந்துகளை கொடுத்திருக்கிறாரு. அப்ப அவனுக்கு 5 கொடுத்திருக்கிறாரு, இன்னொருத்தனுக்கு 2 கொடுத்திருக்கிறாரு, எனக்கு மட்டும் 1 கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. பட் அந்த 1 வந்துட்டு நம்ம பயன்படுத்தணும்னு சொன்னா அது 2ஆ மாறும். 2 தாளந்துகளை பயன்படுத்தும் போது அது 4ஆ மாறும். 4 பயன்படுத்தினா அது 8ஆ மாறும். கர்த்தர் வரும்பொழுது கணக்கு கொடுக்கணும்னு சொல்லி வேதம் சொல்கிறது இல்லைங்களா? கர்த்தர் வரும்பொழுது கணக்கு கொடுத்தே வந்துட்டு ஆகணும், வேற வழியே நமக்கு கிடையாது. அப்ப கர்த்தர் நமக்கு என்ன தாளந்து கொடுத்தாருன்றத நம்ம பயன்படுத்துறதுக்கு தடையா இருக்கிறது தான் வந்துட்டு இந்த பொறாமையின் குணமா வந்துட்டு இருக்குது. அதனாலதான் கர்த்தர் வந்துட்டு தெளிவாவே சொல்லி இருக்கிறாரு, மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதுல ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்றும் எழுதியிருக்கிறது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, வம்பு, புத்தியினமான பேச்சு, பரியாசங்கள். வம்பும் புத்தியினமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலே தகும் என்று நமக்கு எழுதியிருக்கிறது. அப்படின்னாக்க தேவையில்லாம யாரையாவது வம்பெடுக்கிறது, புத்தியினமான வார்த்தைகளை வந்துட்டு பேசுறது, பரியாசம் பண்றது, இது எல்லாமே வந்துட்டு கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்கள் தான் அப்படின்றத வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதை பத்தி கொலோசியர் புஸ்தகத்திலையும் கர்த்தர் பேசி இருக்கிறாரு. வம்பு வார்த்தைகள் எல்லாம் விட்டுருங்கப்பா, புத்தியினமான பேச்சுக்கள் எல்லாம் வந்துட்டு பேசாதீங்க, புத்தியினமான தர்க்கங்களை வந்துட்டு விட்டுருங்க அப்படின்னு கர்த்தர் நிறைய வசனங்களை வந்துட்டு வம்பு வார்த்தை வந்துட்டு பேசக்கூடாது. கர்த்தருடைய சத்திய வசனங்களை இருதயத்தில் ஏந்திய பிள்ளைகளா நம்ம இருக்கணும். நான் கடைசி நாளில் நம்மை நியாயம் தீர்க்க போகிறது கர்த்தருடைய சத்திய வசனங்கள் தான் இல்லைங்களா? என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். இயேசு கிறிஸ்துவின் வசனங்கள் தான் நம்மை கடைசி நாளில் நியாயம் தீர்க்க போகிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ வசனங்கள் தான் நம்மை நியாயம் தீர்க்க போகிறது அப்படின்னு சொன்னா, அந்த வசனங்களின்படி நம்ம நடக்கிறதுக்கு ஒரு மேஜர் தடை எதுன்னு சொன்னாக்க, என்னோட அவங்க ஈக்குவல் கிடையாதுன்ற ஒரு எண்ணம். நானும் அவங்களும் ஈக்குவல் கிடையாது, நான் சம்ஹவ் வந்துட்டு அவங்களோட பெட்டர் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம், ஒரு பொறாமையின் குணம் வந்துட்டு
இல்ல வந்துட்டு ஒரு பார்ஷியாலிட்டி, ஒரு பொறாமையின் குணமோ வந்துட்டு அந்த இன்இக்வாலிட்டின்றது வந்துட்டு இருக்கவே கூடாது. இருதயத்துல வந்துட்டு குறிப்பா வந்துட்டு இருக்கக்கூடாது. இருதயத்துல இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு வாயில வந்துட்டு வந்துரும். ஏன்னா ஒருவன் வந்து தன்னுடைய இருதயத்தை வந்துட்டு வஞ்சித்து தன்னுடைய நாவை அடக்காமல் இருந்தான்னு சொன்னாக்கா அவன் தேவபக்தி இல்லாதவன் சொல்லி வேதம் சொல்கிறது இல்லைங்களா? ஒருவன் வந்துட்டு தேவபக்தி இருக்கிறேன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு தன்னுடைய நாவையே அவனுக்கு அடக்க தெரியல அப்படின்னு சொன்னா அவன் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவன், அவனுடைய தேவபக்தி வீணா இருக்கும் என்று வேதம் வந்துட்டு சொல்கிறது. அதனால நாம வந்துட்டு கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளா மனத்தாழ்மையோடு வந்துட்டு நம்ம யாரையாவது பார்க்கும் பொழுது பிரைஸ் லாட் சொல்லும் பொழுது இருதயத்திலிருந்து பிரைஸ் லாட் சொல்ற பிள்ளைகளா வந்துட்டு இருக்கணும். இல்ல ஆபீஸ்ல நீங்க வேலை பார்க்கும் பொழுது வந்துட்டு பாத்தீங்கன்னா உண்மையிலேயே வந்துட்டு அவங்க என்னோட நல்லா இருக்கட்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துட்டு நீங்க ஆபீஸ்ல பாக்குற வேலையா இருக்கலாம், இல்ல உங்க சொந்தக்காரங்க மத்தியில வந்துட்டு யாராவது வந்துட்டு இருக்கலாம். எப்படி இருந்தாலும் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் பொழுது சந்தோஷப்படுங்க. அவங்க இந்த உலகத்தின் காரியங்கள்ல உயர்றாங்களா, ஆபீஸ்ல யாராவது வந்துட்டு ஒரு ஹைக் வாங்குறாங்களா, நம்மளோட வந்துட்டு அதிகமான சம்பளத்துல போறாங்களா, அவங்கள வந்துட்டு இயேசுவின் நாமத்துல நான் ஆசீர்வதிக்கிறேன். சோ கர்த்தர் அவங்களுக்கு அனுகூலத்தை கொடுத்திருக்கிறார். ஏன்னா எந்த ஒரு நல்ல ஈவும் பரத்துல இருந்து தான் வந்துட்டு வருகிறது இல்லைங்களா? அப்படின்னு சொன்னாக்க நம்ம அவங்கள ஆசீர்வதிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். சோ அவங்களுக்கு சந்தோஷப்படும் பொழுது அவங்க இந்த ஒரு காரியத்துல எனக்கு வந்துட்டு ஆபீஸ்ல ஒரு சம்பள உயர்வு வந்துருச்சுன்னு சொல்லும் பொழுது அவங்களோட சேர்ந்து உண்மையிலேயே சந்தோஷப்படுற பிள்ளைகளா வந்துட்டு இருக்கணும். இல்ல என்னோட அவங்களுக்கு பெட்டரா எல்லா காரியமும் நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த பொறாமையின் குணமும் வந்துட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு சில சகோதர சகோதரிகள் வந்துட்டு கவுன்சிலிங்லாம் வந்துட்டு வரும் பொழுது பாத்தீங்கன்னாக்க இந்த பொறாமையின் குணம் இருக்கிறத வந்துட்டு நல்லாவே பர்சனலா 1:1 பேசும் பொழுது சில நேரங்கள் இந்த பொறாமையின் குணம் வந்துட்டு இருக்குது. என்னால முடியல பிரதர், இந்த காரியத்தை என்னால மன்னிக்க முடியல, என்னால வந்துட்டு இந்த காரியத்தை பொறுத்துக்க முடியல, வந்துட்டு அவங்க வந்துட்டு என்னோட வந்துட்டு பெட்டரா இருக்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லும் பொழுது வந்துட்டு ஆவியானவர் அதை விரும்புறதே வந்துட்டு கிடையாது. என்னோட பெட்டரா இருக்கிறாங்களா, ரொம்ப சந்தோஷம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லித்தான் வந்துட்டு ஆகணும். நான் பந்தி பரிமாறத்துக்கு கூப்பிட்ட ஸ்தேவான் வந்துட்டு பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் செய்த பொழுது அப்போஸ்தலர்கள் அதை தடுக்கவே இல்லைங்க. ஏண்டா நீ பந்தி தானடா பரிமாறணும், எதுக்கு தேவையில்லாம அற்புத அடையாளம்லாம் பண்றேன்னு சொல்லி அவனை வந்து அவங்க நிப்பாட்டி வந்துட்டு வைக்கல. அவனை என்கரேஜ் பண்ணாங்க. என்கரேஜ் பண்ணதுனாலதான் கர்த்தருக்கு மிகவும் பிரியமான மகனா வந்துட்டு ஸ்தேவான் வந்துட்டு இருந்தான் இல்லைங்களா? அதே மாதிரிதான் வந்துட்டு பேதுரு ஆரம்பத்துல வந்திருந்தாலும் பவுல் வந்துட்டு பின்னாடி வந்திருந்தாலும் பவுல் கண்டிக்கும் பொழுது பேதுரு அதை வந்துட்டு கேட்டுக்கிட்டான், மனத்தாழ்மையோட கேட்டுக்கிட்டான். அதனாலதான் பிரியமுள்ள சகோதரனாகிய பவுல்னு சொல்லி 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல அவன் எழுதுறான். சோ இப்படி இருக்கிறப்ப சபைக்குள்ளாரா இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், உங்களுடைய சொந்தக்காரங்களா இருக்கட்டும், உங்களுடைய நண்பர்களா வந்துட்டு இருக்கட்டும், யாரா இருந்தாலும் வந்துட்டு உங்களை ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவோம். யாரை பார்த்தும் ஒரு பொறாமையின் குணம் நமக்கு இருக்கக்கூடாது. குறிப்பா இது சகோதர சகோதரிகள், அதாவது குடும்பத்துக்குள்ளாரே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். உங்களுக்கு ஒரு சகோதரனோ சகோதரியோ இருக்கிறாங்களா, இல்ல வந்துட்டு குடும்பத்துக்குள்ளாரே உங்களோட பெட்டரா இன்னொரு குடும்பம் வந்துட்டு இருக்குதா, சொந்தக்காரங்க மத்தியில உங்களோட பெட்டரா உங்களுடைய அண்ணன் குடும்பம், தம்பி குடும்பம், அக்கா குடும்பம், தங்கச்சி குடும்பம் இருக்குதா? இருந்துச்சுன்னு சொன்னாக்க முதல் காரியம் பொறாமை என்ற குணத்தை எடுத்து போட்டுங்க. நம்மளை அறியாமலே அது நமக்கு வரும். ஏன்னா காயினுக்கு வந்துச்சுங்க, காயினுக்கு வந்துச்சு, யோசேப்பினுடைய சகோதரர்களுக்கு இருந்துச்சு, கோத்திர பிதாக்கள்னு சொல்றவங்களுக்கே பொறாமையின் குணம் இருந்துச்சு. 12 அப்போஸ்தலர்களுக்கும் இந்த பொறாமையின் குணம் வந்துட்டு இருந்துச்சு. பரிசுத்தாவியினர் வந்த பிறகுதான் இந்த பொறாமையின் குணத்துல இருந்து அவங்க வெளியில வந்தாங்கன்றத நல்லாவே வந்துட்டு புரிஞ்சுக்குங்க. எப்படி அப்போஸ்தலர்களுக்கு ஆவியை பெறுவதற்கு முன்னாடி இந்த பொறாமையின் குணம் 12 அப்போஸ்தலர்களுக்கு இருந்துச்சு, 12 கோத்திர பிதாக்களுக்குள்ளாரே வந்துட்டு இந்த பொறாமையின் குணம் வந்துட்டு இருந்துச்சு. பட் இதை விட்டா மட்டும்தான் நம்மளால வந்துட்டு தேவனையும் அன்பு செய்ய முடியும், நம்மளுடைய சகோதர சகோதரிகளையும் நம்முடைய பிறனையும் அந்த அயலானையும் அன்பு செய்ய முடியும். இப்படித்தான் வந்துட்டு முடியும். அதனாலதான் வந்துட்டு கர்த்தர் நமக்கு சொல்றது வந்துட்டு மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். அவர்கிட்ட பார்த்து நம்ம கத்துக்கலாம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிற என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இடைப்பாறுதல் கிடைக்கும்னு சொல்லி கர்த்தர் வந்துட்டு தெளிவாவே சொல்லியிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவை பார்த்து கத்துக்கிற பிள்ளைகளா நம்ம இருப்போம். இது வரைக்கும் நமக்கு இந்த காரியம் புரியலன்னு சொன்னாக்க நம்ம மனம் திரும்பலாம். கம்பேர் பண்றதுன்னா உங்களோட மட்டும் நீங்க உங்களையே கம்பேர் பண்ணிக்கோங்க. நான் என்னுடைய பழைய வாழ்க்கையோட நான் பெட்டரா இருக்கிறேன், 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் இருந்ததை விட, இல்ல போன வருஷம் நான் கீழ்ப்படிஞ்சதை விட இந்த வருஷம் அதிகமா கீழ்ப்படுகிறேன், இந்த வருஷம் நான் அதிகமா பைபிள் படிக்கிறேன், அதிகமா ஜெபம் பண்றேன், அதிகமா கர்த்தருக்கு வந்துட்டு நான் பிரியமான காரியங்களை செய்யறேன், அதிகமா நான் ஊழியம் செய்யறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே கம்பேரிசன் வந்துட்டு வச்சுக்கலாம். மத்தவங்களோட கம்பேரிசன் கூடவே கூடாது. அது யாரா இருந்தாலும் சரி, அவங்க புறஜாதிகளா இருந்தாலும் சரி, குடும்பத்தாரா இருந்தாலும் சரி, சபைக்குள்ளார இருக்கிற சகோதர சகோதரிகளா இருந்தாலும் சரி, அது ஆவிக்குரிய கம்பேரிசனா இருந்தாலும் கூடாதுதான், மாம்சத்துக்குரிய கம்பேரிசனா இருந்தாலும் அது கூடவே கூடாதான். அவனுக்கு அளிக்கப்பட்ட அந்த வரமோ கிருபையோ ஆசீர்வாதமோ எதுவா இருந்தாலும் கர்த்தர் கொடுக்கிறார். அது ஆவிக்குரிய ஆசீர்வாதமா இருந்தாலும் கர்த்தர் தான் கொடுக்கிறாரு, உலகத்தின் ஆசீர்வாதமா இருந்தாலும் கர்த்தர் தான் வந்துட்டு கொடுக்கிறார். எந்த விஷயத்திலையும் யாரை பார்த்தும் கம்பேர் பண்ணணும், பொறாமை கொள்ளணும்
அப்படின்ற அவசியம் நமக்கு வந்துட்டு கிடையாது. அதனால கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளா வந்துட்டு நம்ம எல்லோருமே இருக்கணும். ஏன்னா கர்த்தருடைய வருகை வந்துட்டு சமீபமா இருக்கிறதுனால நீங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. உக்ரைன் போர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எஸ்கலேட் ஆகிட்டு போயிட்டு இருக்குது. ஏன்னா ரஷ்ய அதிபர் கூட வந்துட்டு இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸ்ல சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் நியூக்ளியர் பாம்ஸ்லாம் சும்மாலாம் வச்சுக்கிட்டு கிடையாது, தேவைப்படுறப்ப பயன்படுத்துவோம் அப்படின்ற விஷயங்களை வந்துட்டு சொல்லியிருக்கிறார். அவங்க டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸோடைய அந்த வெயிட் உள்பட வந்துட்டு அவர் பேசியிருக்கிறார். எங்களோடதெல்லாம் 70 to 75 கிலோ டன்ஸ் வந்துட்டு, சின்னோண்டு பாமே 70 to 75 கிலோ டன்ஸ். அந்த ஹிரோஷிமா நாகசாகில போட்டதெல்லாம் ரொம்ப சின்னது, அது 20 கிலோ டன்ஸ் தான். நாங்க வச்சிருக்கிற சின்ன பாமே அது மாதிரி 3 மடங்கு பெருசு. பெரிய பாம்ஸ் எல்லாம் இன்னும் ரொம்ப பெருசா இருக்குது, தேவைப்பட்டா போடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறார். அதே போல இஸ்ரேல் தேசத்திலையும் இப்போ வந்துட்டு காசால வந்துட்டு அங்க இருக்கிற ஹமாஸ் தீவிரவாதிகளை நம்ம ஒழிச்சிட்டோம், அடுத்து லெபனான் கூட சண்டைக்கு போகலாம், ஹெஸ்புல்லாவை போய் நம்ம வந்துட்டு தாக்கலாம்னு சொல்லி இப்ப பிளான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த 2 போர்களுமே எஸ்கலேட் ஆகிற ஒரு நிலைமையில தான் இருக்குது. கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமா, அவர் நீடிய பொறுமையா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த நிகழ்வுகள் எல்லாமே 3ஆம் உலகப் போர் நோக்கி போயிட்டு இருக்குது. ஸோ 3ஆம் உலகப் போர் இந்த சமயத்துல தான் கர்த்தருடைய வருகையை நீங்க எதிர்பார்க்கலாம். 3ஆம் உலகப் போர் முடிஞ்ச பிறகு கர்த்தருடைய வருகையை வந்துட்டு நீங்க நிச்சயமா எதிர்பார்க்கலாம். அப்படி இருக்கிறப்ப கர்த்தர் வரார் அப்படின்னு சொன்னாக்க, இல்ல அதுக்கு முன்னாடி சில அழிவுகள் வருது அப்படின்னு சொன்னாக்க, நம்ம பாதுகாக்கப்படணும், கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க நம்மளை நாமளே ஆராய்ந்து பார்க்கலாம். எல்லா விஷயத்திலையும் ஆராய்ந்து பார்த்து செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணிட்டோம்னா கர்த்தர் நம்மளை எக்ஸாமினேஷன் பண்ண மாட்டாருங்க. நம்மை நாமே நிதானித்து அறிகிறவர்களா இருந்தோம்னு சொன்னாக்க, இப்பவே பரிசுத்தாவின் துணியோட எல்லா துர்குணத்தையும் நம்ம ஒழிச்சிட்டோம்னு சொன்னாக்க நியாய தீர்ப்பு நல்ல சந்தோஷமா இருக்க முடியும். ஏன்னா கர்த்தருக்கு பிரியமான முறையில ஆவிக்குரிய ரீதியில நடக்கிற பிள்ளைகளுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அப்ப ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லைனாக்க, ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஒவ்வொரு நாளும் தன்னைத்தானே நிதானித்து அறிகிற பிள்ளைகளா வந்துட்டு இருப்பாங்க. இன்னைக்குமே நம்மை நாமே நிதானிக்கிற பிள்ளைகளா, வசனங்களை வந்துட்டு நல்லா கேட்ட சகோதர சகோதரிகள் வந்துட்டு நல்லா இதை யார் உள்வாங்கி இருக்கிறீங்களோ கர்த்தருக்கு பிரியமா ஒரு ஜெபம் செய்து இந்த பைபிள் ஸ்டடியை நிறைவு செய்யலாம். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்மளே ஒருவர் யாருடைய இருதயத்தை ஆவியானவர் ஏவுறாரோ இன்றைக்கு கேட்ட வசனங்களை அடிப்படையாக கொண்டு நம்ம ஜெபம் செய்த இந்த ஒரு பைபிள் ஸ்டடியை நிறைவு செய்யலாம். உங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, உங்கள் அப்பா தந்தையே, உண்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உண்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், உண்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஏசப்பா, நீர் நல்லவர், வல்லவர் ஆண்டவரே. நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை நிறைந்தவர் ஆண்டவரே. ஏசப்பா, உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உண்மை மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி ஏசப்பா. ஏசப்பா, இவ்வளவு நேரம் ஆண்டவரை பிரதரை மறைச்சு வழிபட்ட கிருபைக்காக உங்க கோடான கோடி நன்றிப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. ஏசப்பா, உன்னை நேசிப்பது போல பிறனை நேசின ஆண்டவரே. அப்பா, கற்பனைக்கான விளக்கத்தை ஆண்டவரை எங்களுக்கு இவ்வளவு நேரம் நீங்க கற்றுக் கொடுத்தீங்க ராஜா. ஆமா ஆண்டவரே, முக்கியமா எங்களுக்குள்ள பொறாமை இருக்க கூடாது தகப்பனே. நாங்க தாழ்ந்த மனப்பான்மை உள்ள பிள்ளைங்களா இருக்கணும்ப்பா. உமக்கு பிரியமான பிள்ளைகளா நடந்து கொள்ளணும் ஆண்டவரே. அதற்கு எங்களுக்கு கிருபையை கொடுங்கப்பா. அப்பா தகப்பனே, எல்லாவற்றையும் நாங்க மனம் திரும்புறதுக்கு எங்களுக்கு கிருபையை தாங்கப்பா. முக்கியமா இந்த மாதிரி விஷயங்கள் ஏசப்பா, இன்றைக்கு நாங்க மனம் திரும்புறதுக்கு எங்களுக்கு கிருபையை கொடுங்கப்பா. ஏசப்பா, கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும், பெரியோர்களையும், சிறு பிள்ளைகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க ராஜா. துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் எங்கள் ஜெபங்கள் எல்லாம் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். யாருக்காவது பிரேயர் ரிக்வெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம கண்டினியூ பண்ணலாம். அப்படியே யாருக்காவது பிரேயர் ரிக்வெஸ்ட் இருந்தாலும் அல்லது யாருக்காவது சாட்சிகள் இருந்தாலும் நம்ம சபையில எல்லாரும் முன்னாடியும் நம்ம அந்த பிரேயர் ரிக்வெஸ்ட்டை முன் வைக்கலாம். இல்லை சாட்சிகள் இருந்தால் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக அந்த சாட்சிகளையும் சபையார் முன்னாடி நம்ம பகிர்ந்துக்கலாம். யாருக்காவது ஜெப குறிப்புகள் இருக்குதுங்களா அல்லது சாட்சிகள் இருக்கா? பிரேயர் ரிக்வெஸ்ட் யாருக்கும் இல்லைன்னு சொன்னாக்க இதோட நம்ம பைபிள் ஸ்டடியை நிறைவு செஞ்சுக்கலாம். Thank you brothers and sisters. Praise the Lord. Amen. Thank you brothers and sisters. Thank you brother. Praise the Lord, brothers. Praise the Lord. Praise the Lord, brothers.